மணவாளனாகிய கிறிஸ்து மணவாட்டியை பார்த்து கூறக்கூடிய சொல்லக்கூடிய வார்த்தை தான் இந்த வார்த்தை. பேர் டெஃபினிஷன் என்ன தெரியுமா? ராஜகுமாரத்தியே ஓ அம்மா ஓ ராஜகுமாரத்தியே. ஒரு மனைவியே ஒரு மணவாளன் நீ வீட்டில் போன உடனே நீங்க ராஜகுமாரத்தியேன்னு சொல்லுங்க. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நண்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நண்பை நினைக்கையிலே, தன்னால கண்ணு கலங்குது கத்தாவி உண்மை நினைக்குது. தள்ளுப்போச்சுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. சொல்லுங்க சொல்லுங்க. நல்லவனாக்கி எல்லையில் வைத்துக் கொண்டீரே. தள்ளுப்போச்சுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. ராஜகுமாரத்தியே அவன் அத்தான், அவன் செத்தான். அன்புண்ணவன் கூப்பிடாத ஒருத்தைய பார்த்து அத்தான் அப்படி என்ன போதும் வில்சன் அவ்வளவுதான். என்ன டெஃபினிஷன் தெரியுமா? தம்பி பண்ண போல யாரும் இல்லை. காலரை ஒசத்தாத சோழியை முடிச்சிருவாரு. நல்லது பாஸ்டர்னு சொல்லு, உன்னை இன்னும் உயர்த்துவார் லட்சங்களுக்கு. நான் காலரை தூக்கிட்டேன், என்ன அவரு தூக்கிடுவார். நான் அவருக்கு லாயக்கு இல்லை, பலிபீடத்துக்கு நான் லாயக்கு இல்லை. டெஃபினிஷன் கொடுப்பாரு. என் ராசா கூப்பிடுவார், என் ராசகுமாரத்தி கூப்பிடுவார், என் உத்தமியே, மணவாளியே, பிரியமே. எவ்வளவு பேரு தெரியுமா? ஒரு மணவாளன் மணவாட்டியை அன்பு செலுத்தி கூப்பிடுகிறார். மணவாட்டிக்கு என்ன கேரக்டர்? ஏன் அவர் அப்படி கூப்பிடுறாரு? ஏசாயா சொல்றான் 52வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சொல்லக்கூடிய சுவிசேஷகனுடைய பாதங்கள். மணவாட்டியின் பாதம் என்ற தலைப்பில் பேசுகிறேன். சுவிசேஷகனுடைய பாதம், ரட்சிப்பை கூறக்கூடியவன பாதம், தேவனுடைய சத்தியத்தை சொல்லக்கூடியவனுடைய பாதம், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவனுடைய பாதம் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. எவ்வளவு அழகா இருக்கிறது தெரியுமா? விளையாட்டு வீரனுக்கு காலை பற்றி சொல்லவில்லை, நடிகனுடைய காலை பற்றி சொல்லவில்லை, சுவிசேஷம் அறிவிக்கிறவனுடைய காலை கத்த சொல்றார். எவ்வளவு அழகு தெரியுமா? அல்லேலூயா, அழகு. இந்த மணவாட்டியினுடைய பாதத்தை சொல்லும் போது மணவாட்டியை குறித்து ஒரு விசேஷமாக தான் ஆண்டவர் பேசுவார். என் பிரியமே, நீ ரூபவதி, உன்னில் பழுதில்லை. நீ கண்மை போடவில்லை, நீ லிப்ஸ்டிக் போடவில்லை. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 12:24 நம்மில் வாசிக்கலையே. 1 கொரிந்தியர் லட்சணம் உள்ளவைகளுக்கு ஸ்லோ பண்ணக்கூடாது. ஒரு மைக்க கொடுப்பா, குறைஞ்சா போகும். குடு, அந்த சவுண்டை கேட்க ஆசைப்பா. சோத்தரும் இந்த சபைக்கு அந்த ஒரு சவுண்ட் பாக்ஸ் இருந்த போதும் 1.25 லட்சம் ரூபாய் லாபம். அந்த ஐயா கொடுத்து வச்சவர் தெரியுமா? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம். சொல்லுங்க. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மணவாட்டி குறித்து உன்னதப்பட்ட 5வது அதிகாரம் 3வது வசனத்தில் வேதம் இப்படி சொல்லுகிறது. உன்னதப்பட்ட 5 என்ன எடுக்கலையோ? நகரத்தில் திரிகிற காவலாளர்கள் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தி. உன்னதப்பட்ட 5:3
என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன். உன்னத பாட்டு 5:3 வாசிங்க. என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன். வஸ்திரத்தை கழற்றி போட்டேன். நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? வஸ்திரத்தை நான் கழற்றி போட்டேன். நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் வஸ்திரத்தை நான் கழற்றி போட்டேன். நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? திரும்பவும் நான் உடுப்பேன். என் பாதங்களை கழுவினேன். மணவாட்டி ஃபர்ஸ்ட். மணவாட்டியினுடைய பாதங்கள் கழுவப்பட்ட பாதங்கள், கழுவப்பட்டது. கொலோசியர் 1வது அதிகாரம், கொலோசியர் 1:7, 1 யோவான் 1:7, எபேசியர் 1:20, அப்போஸ்தலர் 20:28, யோவான் 1:29 இந்த வசனங்களை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால இது கழுவப்பட்ட பாதங்கள். ஒரு அல்ல சொல்லுமா? மணவாட்டியினுடைய பாதங்கள் கழுவப்பட்டது. கழுவணும், கழுவணும். தாவீது சொல்லுகிறான், நீ என்ன கழுவும் ஆண்டவரே. பேதுருவுக்கு காலை ஆண்டவர் கழுவுறாரு. இவன் சொன்னான், என் காலை நீர் தொடக்கூடாது, நீர் கழுவக்கூடாது. நான் உன் காலை கழுவாமல் இருந்தால் எனக்கும் உனக்கும் பங்கு இல்லைன்னார். அவன் தலையிலிருந்தே கழுவான்னாங்க. அவன் தலைக்கே சரியில்லாமல் இருந்தவன். ஒரு அல்ல சொல்லுங்க. அதனால அவன் சொல்லிட்டான், ஆண்டவரே உண்மைதான். பாடு மரணங்களை பிரசங்கித்து வந்த இயேசு, பாடு மரணங்களை வெளிப்படுத்துகிற தேவன், என்னை கைது செய்வார்கள், என்னை ஒருவன் காட்டி கொடுப்பான், என்னை பிடிப்பார்கள், என்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க, என்னை அடிப்பார்கள், என்னை நொறுக்குவார்கள், காரி துப்புவார்கள், என்னை கொல்லுவார்கள், சிலுவையில் அறைவார்கள், நான் மடிப்பேன், ஆனாலும் நான் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். பேதுருவுக்கு ஒரு வெறி வந்தது. பேதுரு ராக், கல்லு, இக்கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். கல்லு, நீ கல் கோம்லியா, நீ கல்லுடா. ஒரு கல்லு ஒன்ன மோதாது, ஒரு புல்லு ஒன்ன மோதாது. நீ கல்லு, ஒன்னல முட்டு அவன் செத்து போவான். வீட்டில் என்ன பாடுபடுதோ, நீ கல்லு, நீ கல்லுடா. கல்லு போல இருக்கிறவர் அருமராஜ். நாங்கள எப்படி ஓடணுங்க தெரியுமா? எனக்கு ஊத்துக்குழியிலிருந்து கன்வென்ஷன்ல பேசுறேன். ஊத்துக்குழியிலிருந்து திங்கள் சந்தைக்கு நான் போன பிறகு ஊத்துக்குழியிலிருந்து பாஸ்டர் சொன்னார்னு சொல்லிட்டு ஊத்துக்குழியிலிருந்து மண்டே மார்க்கெட்டுக்கு பலகாரம் வாங்கி ஓடன ஆளாக்கு இந்த ஆள். மண்டே மார்க்கெட் ஒரே ரன்னிங் ரேஸ், ஓட்ட பந்தயத்தில் பிடி உஷா ஓடுறது போல இவர் ஓடனவர். ஒரு அல்ல சொல்லுங்க, தெய்வனுக்கென்று ஓடனவங்க இதுவரை வைக்கப்பட்டு போனதே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் பணிவிடை செய்கிறீங்க, உங்கள் நிச்சயமா உங்க பெயர் பரலோகத்தில் எழுத வச்சிருக்கு. அல்லேலூயா. பாதம் கழுவப்பட்டது. நான் வஸ்திரத்தை களைச்சிட்டேன். களைச்சக்கூடாது. உன் வஸ்திரம், பிரசங்கி 9:8, உன் வஸ்திரம் எப்போது பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்த கொலைச்சல் வரக்கூடாது. கூட்டத்தின் நாளில் மாத்திரமல்ல, கன்வென்ஷன் நாளில் மாத்திரமல்ல, ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனையில் மாத்திரமல்ல, உன் வஸ்திரம் எப்போது பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். கர்த்தராகிய நான் கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராக இருக்கணும். நீ யோக்கியன்னு சொல்லக்கூடாது. அயோக்கியனா மாறாத, நீ யோக்கியனாகவே இருக்கணும். நீ யோக்கியன், நீ யோக்கியன், நீ யோக்கியன். ஆமென். அயோக்கியத்தனம் வாங்கிட்டு வரக்கூடாது. நீ அயோக்கியனா மாறிடுவா. சோதரம், அயோக்கியனா மாறிடக்கூடாது. நீ யோக்கியன். உன் வஸ்திரம் பரிசுத்தமா இருக்கணும். ஆதியாகமம் 9:21, உன் வஸ்திரம் விலகக்கூடாது. எந்த சூழல வந்தாலும் வேறு எவன் சொன்னாலும் விலகக்கூடாது, சொல்லக்கூடாது. யார் சொன்னாலும் வஸ்திரம் விலகக்கூடாது. ஏசாயா 61:10, அவருக்கு கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம், கிருபையின் வஸ்திரம், அன்பின் வஸ்திரம், மகிமையின் வஸ்திரம், கிரீடத்தின் வஸ்திரம், அஸ்திவாரத்தின் வஸ்திரம், உபதேசத்தின் வஸ்திரம், அவர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம். நீ பெற்ற ரட்சிப்பு விலகக்கூடாது, விலகக்கூடாது, விலகக்கூடாது. ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16-17 ரூத்து சொல்றா, அதற்கு ரூத்து 1:16-17, அதற்கு ரூத்து, நான் உம்மை விட்டு என்னை திரும்பி போவதற்கு என்னிடத்தில் பேச வேண்டாம். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம்.
நீர் மரித்து அடக்கம் பண்ணினால் அந்த இடத்தில் நானும் மரித்து அடக்கம் பண்ணப்படட்டும். மரணமே அல்லாமல், சொல்லுங்க, மரணமே அல்லாமல், மரணமே அல்லாமல் உம்மை விட்டு என்ன பிரிக்க முடியாது. உறுதி. ரோமர் 12:12 வாசித்து பாருங்க. நம்பிக்கையில் சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்தில் ஜெபத்தில் உறுதியா இருக்கணும். ஜெபத்தில் உறுதியா இருக்கணும், உறுதி இருக்கணும். உபவாசத்தில் உறுதி, காத்திருப்பதில் உறுதி, ஆராதனையில் உறுதி, உறுதி, விசுவாசத்தில் உறுதி. விசுவாசிகளில் நீ உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. பாடுகள் அனுபவித்தல் உறுதியா இருக்கணும். உன் வஸ்திரம் விலகக்கூடாது. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 27வது வசனம் சொல்கிறது, உன் வஸ்திரம் வியாகப்படாது. வெந்து சாகாத, அதோட விவாகம் பண்ணுது நல்லது. வியாகப்படாது, வெந்துராத, வெந்துராத, நொந்துருவா. பாவம் செய்யாத, அநியாயம் செய்யாத, பீடி குடிக்காத, சிகரெட் குடிக்காத, பொடி போடாத, மண்ணவாரி போடு. சிலவங்க பொடியை போட்டு கை நிறைய மண்ணவாரி மூக்கில் போட்டு உரி. அப்படிதான் சில இடத்துல சொல்லுவேன், வெளிப்புற கன்வென்ஷன்ல. இங்க யாரும் அப்படி போட மாட்டாங்க. ஒழிச்சு ஒழிச்சு சூப்பாத. சிகரெட் வரைக்கு 6 அடி மனுஷனுக்கு 1.5 இன்ச்சு சிகரெட்டுக்கு அடிமை, தொலைச்சு போடுவாரு. வாழைக்கொலைய உர போட்டா வாழைக்கொலை பழுக்கும், ஈரக்கொலைய புகை போட்டா உன் ஈரக்கொலை பழுக்காதா? பழுத்துரும். ஒரு டாக்டரும் இல்லை குணமாக்க. மனம் திரும்பு. ரட்சிக்கப்பட்ட உன் வஸ்திரம் விலகக்கூடாது. கடைசி நாள் வரை அடக்கம் பண்ணும் போது நாங்கள் மண்ணவாரி போட சொல்லணும், இது ரட்சிக்கப்பட்டவா பாம்பவளக்காரி அப்படின்னு நான் சொல்லிடல. அவளுக்கு மண்ணவாரி போடணும். நான் லெட்டர் கொடுத்த போஸ்ட்மேனாக இருந்து லெட்டர் கொடுக்கும்போது இருந்த பிள்ளை, சின்ன பிள்ளையா இருந்தபோது அவள் லெட்டர் வாங்கின வாயான்ட்ட நம்ம போஸ்ட்மேன் அண்ணன் வந்துட்டாரு, போஸ்ட்மேன் அண்ணன் வந்துட்டாரு. அந்த அண்ணன் தான் இப்போ பேசுறேன். உன் ரட்சிப்பு விலகக்கூடாது. பிச்சிப்பூ தெரியும், மல்லிகைப்பூ தெரியும், ரோஜாப்பூ தெரியும், ரட்சிப்பூ தெரியுமா? ஒரு சின்ன பிள்ளை கல்யாண வீட்டில் மண்டபத்தில் போனா யாரோ சில ஆட்கள் சும்மா ஒரு கையளவு ஒரு சின்ன பூவை வெட்டி ஒரு துண்டு பூவை கொடுத்துருவாங்க. இந்த பிள்ளை வச்சிரும். சின்ன பிள்ளைகள் 50 வயசு 60 வயசான கிழடு கட்டுகள் 1.5 முழத்தில் ஒரு பூ வச்சுட்டு கல்யாண வீட்டில் டங் 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 டங். வீடியோவில் பார்த்தா பூ அங்கே இங்கே ஆடுது. ஒரு அல்லர் சொல்லுங்க. ரட்சிப்பை காணலையே. ரட்சிக்கப்பட்ட போது இருந்த கிருபையை காணல, அன்பை காணல, தாழ்மையை காணல, ரட்சிக்கப்பட்ட குணத்தை காணல. உன் கண்ணு ரட்சிக்கப்படணும். யோபு 31:1 சொல்லுது, என் கண்களோடு ரிசர்வேஷன் பண்ண எனக்கு ஒரு கன்னிகையோடு நினைவாக இருப்பது எப்படி? நம்ம 1.5 கண்ணை திருப்ப கூடாது. மாமியாரை பார்த்து கண்ணு காட்டாத, வெட்டு ஜன்னி வந்துடும். ரட்சிப்பின் வஸ்திரம் விலகக்கூடாது. நீ ரட்சிக்கப்பட்டவா மணவாளியே. ஓ, நீ ரட்சிக்கப்பட்டவாடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மணவாட்டியினுடைய பாதங்கள். நான் வஸ்திரத்தை கலத்திட்டேன், என் காலை கழுவி செய்யா. நான் இனி அசுத்தப்படுத்தக்கூடாது. சோதரம். தங்கள் வஸ்திரத்தை அசுசி பண்ணாத சிலர் இன்னும் சரதை சபையில் இன்னும் உண்டு, இன்னும் வருக வர உண்டு. ஆமென். அசுசிப்படுத்தக்கூடாது. எவனோ சொன்னா எவ்வளோ சொன்னா உபதேசத்தை மாத்துறாங்கன்னு சொல்லி நீ அசுசிப்படக்கூடாது. உபதேசத்தில் மாறக்கூடாது. உன் வஸ்திரம் விலகக்கூடாது. உன்னை வெட்டி கொன்னாலும் சரி, துண்டு துண்டா வெட்டினாலும் சரி, ரட்சிக்கப்பட்ட உனக்கு வஸ்திரம் விலகக்கூடாது. அல்லேலூயா. உன் வஸ்திரம் வேகக்கூடாது. உன்னத்தை போட்டு 5 போகணும். உன் வஸ்திரம் கலட்டக்கூடாது. எப்போதும் உன் வஸ்திரம் பிரசங்கி 9:8 படி பரிசுத்தமாக இருக்கணும். உன் வஸ்திரம் பரிசுத்தமாக இருக்கணும். நீ பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். மணவாட்டியினுடைய பாதங்கள் கழுவப்பட்ட பாதங்கள். கரங்கள் அசைத்தாண்டவருக்கு நன்றி செலுத்தும். அல்லேலூயா. 1 யோவான் 1:9 வாசிக்கும் போது 1 யோவான் 1:9 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி, கடவுளே சொல்லுங்க சொல்லுங்க, எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கு. நம்ம எல்லாம் அறிக்கையிட்ட பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா பாவத்தையும் அவர் மன்னித்து விடுவார். எல்லா பாவத்தையும் மன்னிச்சு விடுவார். எல்லா பாவம், எப்படிப்பட்ட பாவம், நீ பாவியா இருந்தாலும் சரிதான், எத்தனை பாவியா இருந்தாலும் சரிதான்.
அடிக்கடி பாடிடுவோம் தெரியுமா? திருவிருத்த சேமில பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை ரூபை பிரவாகத்தா தேற்றிடும் இயேசுநாதா. மணவாட்டினுடைய பாதங்கள் சுத்திகரிக்கப்பட்ட பாதங்கள், மணவாட்டினுடைய பாதங்கள் கழுவப்படணும். சங்கீதக்காரன் சொல்றான் 51 சங்கீதம் 7வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்றாரு 51:7, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். ஆமா, ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும். ஆண்டவரே, நீர் என்ன செய்தோம்? கழுவி அருளும். ஆண்டவரே, நீர் என்ன செய்தோம்? கழுவி அருளும். கழுவும். அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையா இருப்பேன். பேதுரு சொன்னா, ஆண்டவரே உமக்கு இது நடக்காது, இது பாடு வராது, உம்மை ஒருத்தரும் காட்டி ஒருவரும் பிடிக்க முடியாது, உம்மை ஒருத்தர் அடிக்க முடியாது, உம்மை சிலுவையில் அறைய முடியாது, நீர் சாக மாட்டீர், நீ அப்படியே செத்தாலும் எழுந்திருக்க மாட்டீர். பின்னாலே போ சாத்தான் என்றார். அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான்னு வேதம் சொல்லுது. உங்க பைபிள்ல பரிசுத்த தெய்வத்தை கடிந்து கொள்ள தொடங்கினான். நரிக்கு கொஞ்சம் இலக்கம் கொடுத்தா கிடைக்கு 2 ஆடு எடுத்துட்டு போயிருமா. நரியை இருத்த வேண்டிய இடத்துல இருத்தணும், கிடைக்க ஆடு எடுக்காது. அல்ல சொல்லுங்க. பின்னால போனாரு. உன்னை நான் முன்னால விட்டதுனால அந்த போல பின்னால. சிலவன் ஊழியக்காரனுக்கு முந்தி போயிருவான். உருப்பட்டதாட்டு பைபிள்ல இல்லை. ஊழியக்காரனுக்கு முந்தி போகாத, தலைமைக்கு முந்தி பேசாத, பரிசுத்தவான்களுக்கு முந்தி பேசாத, மூப்பர்களுக்கு முந்தி பேசாத, அப்பனுக்கு முந்தி பேசாத, அம்மாவுக்கு முந்தி பேசாத, அடங்கி நட. புருஷனுக்கு அடங்கி கிட, அடங்காத கிடாரியா தெரியக்கூடாது. மணவாட்டியின் பாதம் கழுவணும். நீ ராக்கடாண்டாரு. ஆண்டவரே, அப்படின்னா என் தலையிலிருந்து அடி வரை என்னை கழுவாப்பா. எத்தனை பாவங்கள் நான் செய்தேப்பா. நீர் கொஞ்சம் இல்லை. ரட்சிக்கப்படாதவனை சொல்லுங்க, வாயை திறந்து வேண்டாம். ரட்சிக்கப்படாதவனை பச்சை தண்ணியில குளிப்பட்டாலும் குணப்பட மாட்டான், சுடு வெள்ளத்தில் குளிப்பட்டாலும் குணப்பட மாட்டான். ஏன் சவுண்டு குறைஞ்சிட்டு போகுது? ஆசிட்டில் முக்கினாலும் குணப்பட மாட்டான். அவனை வில்சன் பாஸ்டர் முக்கினாலும் குணப்பட மாட்டான், இயேசுமணி முக்கினாலும் குணப்பட மாட்டான், வடமணி முக்கினாலும் குணப்பட மாட்டான். அவனுக்கு கொடுத்து வைப்பு கல்லற தோட்டம் தான். குணப்படாதவரை கர்த்தர் அங்க வச்சிருக்காரு. உனக்கு நீ அங்க வா. நான் நிறைய பேர் அடக்கம் பண்ணியிருக்கேன். சில இடத்துல எல்லாம் யாரையும் நரகத்துக்கு போன்னு நாங்க சொல்ல முடியாது இல்லையா? போடுக மண்ணுல ஆன்மா மன்னிச்சுக்கிடும். மணவாட்டியினுடைய பாதங்கள் கழுவப்பட்ட பாதம். பாதங்கள் கழுவி இருக்கிறதா? ஒரு மாமியார் மருமகளும் சண்டை போட்டாங்க, பேச மாட்டாங்க 6 மாதம். ஒரு கம்யூனியன் சர்வீஸ், நாங்கள் கம்யூனியன் கொடுக்கணும். ஒரு 200-300 பேர் இருக்கிறாங்க ஒரு சபையில். எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொடுமைப்படுத்தி மாமியார் இந்த மருமகளை கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அழுத கதறி 6 மாதம் 2 பேரும் பேசாமல் இருந்திருக்காங்க. கன்வென்ஷன் கூட்டத்தில் பிரசங்கம் கேட்டு 3 நாள் கன்வென்ஷனில் பிரசங்கம் கேட்டு கம்யூனியன் நாளைக்கு இன்னைக்கு 2 பேரும் ஒப்புரவாயிட்டாங்க. மாமியார் மருமகளை கெட்டி பிடிச்சு அழுகா, மருமக மாமியாரை கெட்டி பிடிச்சு அம்மா மக்களே அம்மா மக்களே அம்மா. ஒரு அலல சொல்லுங்க, என்ன 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 பாசம், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் உண்மை முழு உள்ளத்தோடு. இந்த மாமியார் மருமகளும் முழு உள்ளத்தோடு ஒப்பு கொடுத்தாங்க தெரியுமா? நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அங்கே பாதம் கழுவி தான் கம்யூனியன். நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாமியார்கிட்ட மன்னிப்பு எடுக்கிறதுக்கு மருமக போகிறது நல்லது. அப்படி தானே? அப்படி தானே? உங்கள் மாமியார் இருக்காங்கன்னா வருவாங்கல்ல.
அவங்கள மருமக தான் போய் அம்மான்னு சொல்லணுமே தவிர மருமக வந்து எம்மான்னு சொல்லி கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அங்கே நடந்தது என்ன தெரியுமா? மாமியார் வந்து கொடுமைப்படுத்தின மாமியார் வந்து கஷ்டப்படுத்தின மாமியார் வந்து வேதனைப்படுத்தின மாமியார் வந்து வெளியே போய் என்று சொன்ன மாமியார் வந்து 6 மாசம் அழுது கதற வைத்த மாமியார் வந்து 6 மாசம் துடித்து கதற மருமகளை வைத்த மாமியார் வந்து மருமகளை கெட்டு பிடித்து அவட்ட ஒப்புரவாகி அவட்ட மன்னிப்பு கேட்டு, அம்மா கையை கொண்டா என்ன மன்னிச்சிருமா, நான் 3 நாளும் பிரசங்கம் பண்ணேன், இதுவரை வாதறந்தது இல்லம்மா, என்ன மன்னிச்சிடம்மா. ஒரு அல்ல சொல்லுங்க. அமுதரஞ்சித இஞ்சித மிட்டாய் அன்னமே நீ வாங்கு மிட்டாய், அமுதரஞ்சித இஞ்சித மிட்டாய் அன்னமே நீ வாங்கு மிட்டாய், மோச முனிவர் புகழ்ந்த மிட்டாய் முழு மனதாய் ஏற்ற மிட்டாய், மோச முனிவர் புகழ்ந்த மிட்டாய் முழு மனதாய் ஏற்ற மிட்டாய், மிட்டாய் வாங்கலையோ தம்பி மாறி மிட்டாய் வாங்கலையோ, மிட்டாய் வாங்கலையோ தங்கை மாறி மிட்டாய் வாங்கலையோ, மிட்டாய் 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 மிட்டாய். கல்வாரியில் 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 செய்த மிட்டாய் கடையில் கிடைக்காத மிட்டாய், கல்வாரியில் செய்த மிட்டாய் கடையில் கிடைக்காத மிட்டாய், கல்லறையை திறந்த மிட்டாய் மோட்சம் அதில் சென்ற மிட்டாய், கல்லறையை திறந்த மிட்டாய் மோட்சம் அதில் சென்ற மிட்டாய். மிட்டாய் வாங்கலையோ தம்பி மாற மிட்டாய் வாங்கலையோ, மிட்டாய் வாங்கலையோ தங்கை மாற மிட்டாய் வாங்கலையோ, மிட்டாய் 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 மிட்டாய். பெத்தலேயில் 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 பிறந்த மிட்டாய் மெத்தவும் சிறந்த மிட்டாய், பெத்தலேயில் பிறந்த மிட்டாய் மத்தவும் சிறந்த மிட்டாய், நாசரேத்தில் வளர்ந்த மிட்டாய் நாதர் இயேசு அந்த மிட்டாய், நாசரேத்தில் வளர்ந்த மிட்டாய் நாதன் இயேசு அந்த மிட்டாய். மிட்டாய் வாங்கலையோ தம்பி மாற மிட்டாய் வாங்கலையோ, மிட்டாய் வாங்கலையோ தங்கை மாற மிட்டாய் வாங்கலையோ, மிட்டாய் 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 மிட்டாய். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மணவாட்டினுடைய பாதங்கள் கழுவப்பட்ட பாதங்கள், கழுவணும். சும்மா கழுவாம போகக்கூடாது. யாரோ கம்யூனியன் கொடுக்குறாங்கன்னு சொல்லி இந்த குருவி குஞ்சு வாயை பழத்த இந்த முதல்ல வாயை திறக்குவேன், யோனாவை விழுங்க ஒழுங்கா எடு, இல்லை செத்துருவா செத்துருவான். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. நாம் நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நியாயம் தீர்க்கப்படும். சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள், அதை நீங்க வாசிக்க மாட்டீங்களே. சிலர் செத்தும் இருக்கிறார்கள். வசம் இல்லாம எடுக்காத. எங்களுக்கு நாங்க பெற்ற உபதேசம் சாதுக்களிடத்தில் பெற்ற உபதேசம். நாங்க பெற்ற உபதேசம் ஊழியக்காரனை கண்டாது பாதத்தில் விழுந்துருவோம். அன்னைக்கு ஊழியக்காரங்க ரசிக்கப்பட்ட போது ஒரு கன்வென்ஷனுக்கு ஒரு ஆள் வராரு. அப்போது என்கிட்ட சொன்னாங்க, இப்படி ஒரு பாஸ்டர் வருவார் அப்படின்னு. எனக்கு பாஸ்டரே தெரியாது, சாமியார் பூஜாரி இவங்களை தான் தெரியும். அப்போ இவராக தான் இருக்கோன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் வராரு அப்படின்னு சொன்னோன்னே நான் இங்கேருந்து போகிறேன், நடந்து போகிறேன். அங்கே ஒரு ஆள் ஒரு சூட்கேஸ் எடுத்துகிட்டு வராரு. நான் போனோன்னே எனக்கு பிரைஸ் அலாட் சொல்ல தெரியாது, சொல்லலை. அப்போ ஐயா நீங்கள் தானா அப்படின்னு. ஆமாம் நான் தான் பாஸ்டர். உடனே அந்த சூட்கேஸை வாங்கினேன், தரல அவர். பரவாயில்லைங்க என்றார். நான் விடலை. பரவாயில்லைங்கன்னாரு. இல்லைங்க விடலைங்க, விடுங்க. பரவாயில்ல பரவாயில்லன்னாரு. நான் விடலை. அந்த சூட்கேஸை வாங்கி கொஞ்சம் வெயிட்டாக வந்தார். 3 நாள் தங்கணுமே. ஆமாம், என்னத்தை உள்ளுக்கு தூக்கி வச்சு கொண்டு வந்தாரோ தெரியாது. நான் வாங்கின பிறகுதான் எனக்கு தெரிஞ்சு. நான் வாங்கி தலையில் தூக்கி வச்சு சுமந்துட்டு அவருக்கு பின்னால் இப்படி போகிறேன். 1986 என் சூட்கேஸை எத்தனை நாடுகளில், நான் நிறைய நாடுகளுக்கு போயிட்டுருக்கேன். என் நாடுகளில் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கவும் வெளியே வந்து கால் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே என் சூட்கேஸை வாங்க எத்தனை பேர் தெரியுமா? ஊழியக்காரர்களை கனப்படுத்துகிற உங்களை, உன் பிள்ளைகளை, உன் குடும்பத்தை, உன் பேரன் பேத்திய, உன் அண்ணன் தம்பிய, உன் புருஷனை, உன் மனைவியை கர்த்தர் கனப்படுத்தாமல் விடவே மாட்டோம். கனப்படுத்தாமல் விடவே மாட்டா, உயர்த்தாமல் விடவே மாட்டா. காரணம், மணவாட்டினுடைய பாதங்கள் கழுவப்பட்ட பாதம். நீ கழுவப்படம்.
இரண்டாவதாக வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு நான் ஆண்டவரே, அது உமக்கே தெரியும் என்றேன். உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். மணவாட்டியினுடைய பாதங்கள் வசனத்தினால சுத்திகரிக்கப்பட்டது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வசனம் வசனம் வசனம். யோவான் 17:17 சொல்லுது, வசனமே சத்தியம். யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. யோவான் 1:4 அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருந்தது. யோவான் 1:9 உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நான் பிரசங்கிக்கிற இயேசு. மெய்யான ஒளி இயேசு, மெய்யான ஒளி இயேசு. இன்னைக்கு தீபாவளி, ஆனா மெய்யான ஒளி இயேசுதான். இயேசுதான். அல்லேலூயா. சின்ன வயசுல எங்க அப்பா என்ன பலவிதமான மந்திரவாதங்கள் படிக்க வச்சுட்டார். எங்க அப்பா சாமி ஆடுவார், நான் தான் பூஜாரி. சின்னதுலேயே நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய விதமான கலைகள். தலையிலே தரப்பாக கட்டி, தலையிலே கரப்பாக கட்டி, தபேலா தலையிலே தலைப்பாக கட்டி, கட்டி கொஞ்சம் நயனமா சொல்லுங்க. கட்டி கட்டி வெள்ளிலே வலத்தை இருந்து தந்தனத்தான் என்று சொல்லியே வில்லினில் பாட. ஆமா தந்தனத்தான் வாங்கிடா தந்தனத்தான் 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 என்று சொல்லியே வில்லினில் பாட. வீச்சுக்கோல் கையில் எடுத்து தலையிலே தலப்பாக கட்டி, வீச்சுக்கோல் கையில் எடுத்து பின்பாட்டுக்காரன் எல்லாம் பின்னாலே பாடி வர. அல்லேலூயா. தானாகிய பொன்னும் நிக்க சொன்னா நிக்காதடா. தானாகிய பொன்னும் பரலோகத்தில் 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 பரலோகத்தில். ஆமா சொல்லு. பரலோகத்தில் பரலோகத்தில் சொல்லு. பரலோகத்தில் பரலோகத்தில் இயேசுநாதர் விற்றிருந்தார், விற்றிருந்தார். இயேசுநாதர் விற்றிருந்தார், விற்றிருந்தார். வானவர் தூதர்கள் வாழ்த்துகள் பாடிட, வானவர் தூதர்கள் வாழ்த்துகள் பாடிட, வானவர் தூதர்கள் வாழ்த்துகள் பாடிட, வானவர் தூதர்கள் வாழ்த்துகள் பாடிட. சேராபீன்களும் சேராபீன்களும் துதித்து பாடிட, சேராபீன்களும் சேராபீன்களும் துதித்து பாடிட. ஆமா சொல்லு. தானாகிய பொன்னும் தானாகிய பொன்னும் தானாகிய பொன்னும் பரலோகத்தில் பரலோகத்தில் சொல்லு. பரலோகத்தில் பரலோகத்தில் சொல்லு. பரலோகத்தில் 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 இயேசுநாதர் விற்றிருந்தார், விற்றிருந்தார். இயேசுநாதர் விற்றிருந்தார், விற்றிருந்தார். இருக்கின்ற வேளையில் இப்படியே வில்லுப்பாட்டு அடிச்சுக்கிட்டு இருந்த வில்லுப்பாட்டுக்காரனாக இயேசுமணி ஒரு எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பொன்னிட்டா கயமதிலே 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 பூமியினாய் ஆடவரும் கொல்லவரும் வெல்லவரும். இப்படி கனியாட்டு ஆடிக்கொண்டிருந்த இயேசுமணியாக்க கனியாட்டுக்காரன் என்ன பிடிச்சு இங்க கொண்டு விட்டுருக்காரு பாருங்க. உங்களுக்கு உபதேசம் பண்ண மடவாட்டியினுடைய கால்கள் இரத்தத்தினால முதலாவது கழுவப்படணும், இரண்டாவது சுத்திகரிக்கப்படும். ஒரு அல்ல சொல்லுங்க. வசனம் தான் வசனம். 119 சங்கீதம் 9வது வசனம் வாசிக்கலாம். 119:9 கொஞ்சம்
இன்னும் எடுக்க. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவார். வாலிபனே நீ எங்கே போறாய்? வாங்க. வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? வாலிபன் சொல்லுங்க. வாலிபன் கிளவியா? வாலிபன் வாலிபன் வாலிபனா இருக்க, நோஞ்சானா இருக்கக்கூடாது. வாலிபனா வாலிபத்துக்குரிய கிரியைகள் இருக்கணும். ஆமென். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. வசனம் தான். வசனம் உன்னை காக்கும், வசனம் உன்னை தூக்கும், வசனம் உன்னை சுமக்கும். வசனத்தின்படி நடக்கணும். வசனத்தின்படி மணவாட்டியினுடைய கால்கள் கழுவப்பட்டது, சுத்திகரிக்கப்பட்டது. மணவாட்டியினுடைய கால்கள் வசனத்தின்படி. மூன்றாவதாக 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 6:11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். பரிசுத்த ஆவியினால கழுவப்படணும். ஒரு அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. இரத்தத்தினால கழுவப்படணும், வசனத்தினால கழுவப்படணும், பரிசுத்த ஆவியினால கழுவப்படணும். இந்த பரிசுத்தாவி பெற்றதுனால தான் இப்படி வாசிக்க முடியுது. பரிசுத்தாவி பெறவன் தம்பி வாங்கி வச்சுட்டு போகணும். இந்த பரிசுத்தாவி பெற்றவன் ஆடினாலும் பாடினாலும் அர்த்தம் உண்டு. நாங்கள் ஆடுறோன்னா பாடுறோன்னா காரணம் இல்லாமல் ஒன்றும் இல்லை. எங்களை ஆட வைக்கிறவர் அவர், எங்களை பாட வைக்கிறவர் அவர். அபிஷேகத்தினால அபிஷேகம். 1 கொரிந்தியர் 14:2. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசலாம், பேசுவதை ஒருவரும் அறியாதிருக்கிறபடினாலே மனுஷனத்தில் பேசாமல் தேவனோடு பேசுகிறான். எனக்கு சாட்சி தெரியாதுன்னு சொல்லக்கூடியவங்க இங்கே இருந்தால் உங்கள் கருத்தை உயர்த்தலாம். கட்ட கையினா எனக்கு தெரியாது, தயவுசெய்து சாட்சி நான் கேட்கல பாஸ்டர்னு சொல்லக்கூடியவங்க இருந்தால் தயவுசெய்து கரெக்டை உயர்த்தலாம். சோத்திரம். சரி, கர்த்தர் உங்களை ஆசை சொல்ல சொன்னால் சொல்லுவேன், போக சொன்னால் போவேன். அல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகம். அந்நிய பாஷையில் 1 கொரிந்தியர் 14:2. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்கள் பேசலாம், பேசுவதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசும். ஆண்டவர்கிட்ட பேசுறான் தெரியுமா? ஒரு செக்யூரிட்டி கிட்ட பேச முடியல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். தம்பி எஸ்கியூஸ் மீ, என்ன வேணும்? எனக்கு சர்ச்சில் உள்ள நீங்கள் பாஸ்டர் ஒரு சர்ச்சில் உள்ள பிலீவர் சொகை இல்லை, நான் பார்க்கணும். இப்போ பார்க்க முடியாது. நான் திரும்பிட்டேன். செக்யூரிட்டி அன்னைக்கு சம்பளம் அவனுக்கு 200 ரூபா தான். அவன் என்கிட்ட பார்க்க முடியாதுங்க. என்ன பார்க்க கியூவில் எத்தனை மணிக்கு நின்று என்ன பார்க்குறாங்க தெரியுமா? நான் இதை அவன்கிட்ட சொல்ல முடியுமா? தாழ்மையாக போகிறேன். அங்கிருந்து ஒருத்தர் ஓடி வராரு. வரும்போது, ஐயா நீங்கள் எங்கே இருக்கீங்க? பாஸ்டர் நீங்கள் எங்கே இருக்கீங்க? இல்லை, ஒரு பிரதர் பார்க்க வேணேன், வாங்க. என்ன கையை பிடிச்சாரு, அவரு கூட்டிட்டு போறாரு. செக்யூரிட்டி எங்கே போனான்னு தெரியாது. இவன் என்ன விடலன்னா அன்னைக்கு அவனை வேலையிலிருந்து தூக்கியிருப்பாரு. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினால என் கண்ணீர் துடைத்தவரே. நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால நிரப்பப்படணும். அதெல்லாம் புருஷன் வேலைக்கு போயிட்டு வராரு, கட்டணமா உழைச்சிட்டு பிள்ளை பசியோட வந்து என் மனைவி சாப்பாடு தரு வாங்கிட்டு வராரு. வந்த உடனே மனைவி அந்நிய பாஷையில் பேசுகிறான், ஆவினால ரகசியில் பேசுகிறான். அவன் மனுஷனத்தில் பேசாமல் தேவனோடு பேசுகிறான். புருஷன்கிட்ட பேசாமல் நீ அந்நிய பாஷையில் பேசுகிறேன்னா சோழியை முடிச்சிடுவார். வந்த புருஷனுக்கு சாப்பாடு கொடு, ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். நம்ம அந்நிய பாஷையை பண்டிகள் மத்தியில் போடக்கூடாது. ஞானமாக பேசணும். திண்டிவனத்தில் ஒரு கன்வென்ஷன் நடக்குது. ஒரு பாட்டு பாட இந்த பாஸ்டர் சார்லஸ் திண்டிவனத்தில் கடைசி கால சியோன் சர்ச்சு சாது சுந்தரமணி ஐயாவுக்கு சபையில் நான் கன்வென்ஷனில் பேசுகிறேன். என் பாடல் குழுவில் உள்ள ஒரு தம்பினால அங்கே வந்து ஒரு பாட்டு பாடுறதுக்கு, ஒரு பாட்டுக்கு டைம் உண்டு.
இந்த ஒரு பாட்டு பாடுறதுக்கு அங்கே வந்து பஸ்ஸில் ஏறி அங்கே வந்து இறங்கி அந்த மேடையில் செய்தி ஆரம்பிக்க முன்னுக்கு ஒரு பாட்டும் பாடிக்கிட்டு சோதரம் ஒரு தண்ணி கூட குடிக்காம திருப்பி பஸ் ஏறி நாகர்கோயிலுக்கு வந்த தம்பி தான் அன்னைக்கு பாஸ்டர். ஒரு பாட்டுக்கு யாராவது வருவாங்களா? இந்த பாட்டு எவ்வளவு வல்லமை உள்ளது என்பது பாட்டுக்காரர்களுக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, என் கரங்களினால என் கண்ணீர் துடைத்தவரே. பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால கழுவப்படணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால நீ கழுவப்பட, ஆவியினால கழுவப்படணும், ஆவியினால கழுவப்படணும். அப்போஸ்தலர் 1:14 இங்கே இவர்கள் எல்லாரும் இயேசுவின் தாயாக மரியாளோடு சகோதரரும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வல்லமையிலும் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 1:15 120 பேர் மேல் மாடியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 2:4 அவர்கள் எல்லாரும் பாதி அல்ல, நீங்க அவ்வளவு பேரும் எல்லாரும் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டவர்களாய் அனுதினம் எல்லாரும் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டார்கள் எல்லாரும். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. ஆமா, பலனடைஞ்சு. பலத்தை புருஷன்கிட்ட காட்டக்கூடாது, பலத்தை மனைவி கிட்ட காட்டக்கூடாது. ஆவியின் பலன் நல்ல சொல்லுங்க. எனக்கு பலம் வந்திருக்குன்னா அவ்வளவுதான் சொல்லக்கூடாது, ஒன்னை பலப்படுத்துவார். யோவான் 16:8 சொல்லுது, அவர் வந்து எவரு? பாவத்தை குறித்தும் எவரு? பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார், நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். உணர்வு வேணும், உணர்வு வேணும். ரோமர் 1:21 சொல்லுது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத உணர்வில்லை. இந்த மாட்டுகளுக்கு என்னதில்லை? மாட்டுக்கு சொன்னேன், மாட்டுக்கு சொன்னேன். எங்க அப்பா என்ன கரும்பத்த மாடும்பார். காரணம் அவர் சொன்னதுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், அதனால கரும்பத்த மாடு. என் முதுகை இப்போ காட்டினேன்னா கரும்பத்த மாட்டு அடிக்கிற சாட்டை இருக்கு பாருங்க. எங்களுக்கு எரும மாடு உண்டு. எரும மாடு அடிக்க சாட்டையை வச்சு எங்க அப்பா என்ன அடிச்சார். காரணம் எனக்கு உணர்வு இல்லை. என்னதில்லை? 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 அதுதான் பவுல் சொல்லுமா, நான் உங்கள்கிட்ட அன்போடு வர வேண்டுமா? நீங்களே சொல்லுங்க. பாஸ்டர் அடுத்த வாரத்திலிருந்து அன்போடு வரணுமா? நான் இலக்கி விட்டுட்டு போகல, அவரு சொல்லி தரல. அல்லேலூயா. சாட்டை அடி, தகப்பன் அடிக்கிற சாட்டை. பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில நடத்து. பிள்ளையாண்டானை நடத்த காலம் அடக்கல, நடத்த வேண்டிய வழியில பிள்ளைய நடத்து. அவன் போகும்போது என்ன திட்டிட்டு போவான். இந்த பாஸ்டரை இனிமேல் கூப்பிட்டுறதுங்க. காலியை நீட்டி போட்டுட்டு இருக்குது பரிசுத்த பலிபீடத்துக்கு முன்னுக்கு. வேற இடத்துல இப்படி நீட்ட முடியாது. அல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தாவியில் கழுவப்படம் தெரிவானே. பரிசுத்தாவி நிரம்பிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள பொறுமை முதலாவது வந்துடும், தாழ்மை உங்களுக்கு வந்துடும், பாசம் வந்துடும், நேசம் வந்துடும், அன்பு வந்துடும். அதான் என் பிரியமே, என் பிரியமே நீ. அல்லேலூயா. ஒரு தகுதி வேண்டாம். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். கரங்களை தட்டி சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்த உடனே உங்களுக்கு ஒரு நல்ல தைரியம் வரும், பாசம் வரும், அன்பு வரும், பலன் வரும். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்த அபிஷேகம் பெற்றவர்களை விசேஷமா பார்த்த உடனே தெரியும், இவன் அபிஷேகம் பெற்றிருக்கான. நெத்தில முத்திரை குத்துனது போல தெரியும். ஊழியக்காரங்கள் கரெக்டாக உங்களை கண்டுபிடிச்சிடலாம். உங்களை நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். எங்கிட்ட ஆண்டவர்கிட்டையும் மறைக்க முடியாது, எங்கிட்டையும் மறைக்க முடியாது. உங்களை கண்டுபிடிக்கலாட்டு நாங்கள் எப்படி உங்களை மேய்க்க முடியும்?
பிரைஸ் தி லார்ட். உங்கள் பயோடாட்டாவை எங்கள் கையில் தந்துடுவார் ஆண்டவர். இப்படியாக்கும் பிரைஸ் தி லார்ட், இப்படியாக்கன்னு தந்துடுவார். ஒரு லிஸ்ட்டு தந்துடுவார் தெரியுமா. நாங்கள் சிலதை சொல்லும் பாரு, சிலதை சொல்லாதும் பார். பைபிள்லேயும் வசனம் அப்படி இருக்குது. சொல்ல வேண்டியதை சொல்லணும், சொல்ல வேண்டியதை நாங்கள் சொல்லாததை சொல்ல மாட்டோம். பொறுமையாக நாங்கள் இருப்போம். நீங்களே வந்து விழுவீங்க காலில், ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. பரிசுத்தாவின் அபிஷேகம் பாருங்க. எப்படியாவது 40 நாள் கோலியாத்து வந்து இஸ்ரவேல் ஜனத்தை தூஷித்தான். 40 நாள் தூஷித்தான். சவுல் மேஜைக்குள்ளே கிடக்கான். சவுல் இங்கே கிடக்கார். சவுலுக்கு யுத்த வீரர்கள் எல்லாம் சேருகளை கிடக்கான், ஒழிச்சிருக்காங்க அந்த ரூமில் போய். தகப்பன் சொன்னார், அண்ணமாரு யுத்த காலத்தில் நிற்கிற போய் பார்த்துட்டு வா சுக செய்தின்னு தாபீதை தகப்பன் அனுப்பினார் ஈசா. ஒரு வார்த்தை மறுத்து பேசல. அவன் கொஞ்சம் ஆடுகள் உண்டு, அதை காவலாளி இடத்துல ஒப்படைத்து விட்டு வருகிறான். நல்ல கேரக்டர். அவனுக்கு கொடுத்த ஊழியத்தை கவனமாக பார்த்தாங்க. அவனுக்கு கொடுத்த பொறுப்பு, அவனுக்கு பாய் சுருட்டுக்கு கொடுத்த ஊழியன்னா நீ செய்ய வேண்டியது செய்துட்டு அவ செய்வா. நீ பெரிய கொம்பன் அல்ல, உனக்கு தந்த ஊழியத்தை நீ நிறைவேற்று. அடுத்தவர் அவ செய்வா, அவ செய்வா. அடுத்தவளை பார்க்காத, ஒன்ன பாரு. உனக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியம் கிருபை. உனக்கு கிருபையினால தூத்து பெருக்க சொன்ன தூத்து பெருக்கு, தண்ணி வைக்க சொன்ன தண்ணி வை. சோத்திரம். பாயம் அடக்க சொன்ன பாயம் அடக்கு, பந்தி விசாரிக்க சொன்ன பந்தி விசாரி, மைக் செட்டு போட சொன்ன மைக் செட்டு போடு. உனக்கு ஊழியத்தை ஒழுங்காச்சு, உன்னுடைய ஊழியத்தை நீ நிறைவேற்று. தகுந்த கொடுத்த ஆடுகளை காவலாளி இடத்திலே ஒப்படைத்து விட்டு தாவீது வாரா யுத்த களத்துக்கு. இதான் ஃபஸ்ட்டு. முதலாவது யுத்த களத்தை வந்து பார்க்க பாடு. அவன் வெட்டுக்கான், இவன் வெட்டுக்கான், அங்கே ஓடுகான், இங்கே ஓடுகான். அங்கே ஒருத்தன் வந்து தூசிக்கிறான். யார் இவன்? விருத்த சேதனம் இல்லாதவன் யார்? சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கிற இவன் யார்? விருத்த சேதனம் இல்லாத இவன் யார்? இவனை கொன்னா என்ன கிடைக்கும் சொல்லு? கையை கட்டிக்கிட்டு இருக்காத. இவனை கொன்னா என்ன கிடைக்கும்? ராஜா வெகுமதி தருவார், ராஜாவுக்கு பொண்ணு தருவார். பொண்ணு இனி கிடைக்காது. பொண்ணு எல்லாம் தருவாருன்னா தருவார். இவனை கொன்ன என்ன? தமையன் ஓடி வந்தான், காத்த பிடிச்சான், இழுத்துட்டு போறான். அண்ணே விடுனே, ஒன்ன இங்க வர சொன்னது யாரு? முகாந்திரம் இல்லாம ஒன்னும் தக்கலைக்கு இயேசு பண்ணி வரல. ஆண்டவர் தக்கலைக்கு இயேசு பண்ணியை கொண்டு வந்திருக்காருன்னா சோதரம் ஏதோ ஒரு முகாந்திரம் இல்லாம கர்த்தர் கொண்டு வந்திருக்க மாட்டார். அருமராஜா பார்க்கிறதுக்காக இருக்கலாம், அருமை பிள்ளை வில்சனை பார்ப்பதற்காக இருக்கலாம், என் அருமை தகப்பனார் அல்போன்ஸ் ஐயாவை பார்க்கிறதுக்காக இருக்கலாம். கலகின நேரங்களில் தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தான்ப்பா. சொல்லுங்க. என் நம்பிக்கை உம்மையன்றி வேறு துணை இல்லை. தான்ப்பா என் நம்பிக்கை அல்லேலூயா. உம்மையன்றி வேறு துணை இல்லை. தாவீது அங்கும் இங்கு ஓடிக்கொண்டிருக்கிறார். இந்த விருத்த சேதனம் இல்லாத பலிஸ்தனை, இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த கோலியாத்தை கொண்டால் என்ன கிடைக்கும்? இவனை ஏன் விட்டு வைக்கணும்? இவன் தூசிக்கிறானே, சேனைகளின் கர்த்தரை தூசிக்கிறானே, இஸ்ரவேலின் தேவனை தூசிக்கிறானே, என் தெய்வத்தை தூசிக்கிறானே. விருத்த சேதனம் இல்லாத பலிஸ்தன், இவனை கொண்டால் என்ன கிடைக்கும்? தாவீதுக்குள் இருந்த அபிஷேகம். அண்ணன் வந்து சொன்னான், போட வடிய முகாந்திரம் இல்லாமல் ஒன்றும் வரலண்ணே அப்படின்னா. அடுத்த வாடி போய் சொன்னா, இவனுக்கு என்ன கிடைக்கும்? சார்லஸ் சொல்லு. பெண்ணு, அவன் எப்பவும் பெண்ணே நினைச்சுக்கிட்டு இருக்கான். சார்லஸுக்கு எண்ணமெல்லாம் பெண்ணு தான். அவன் பெண்ணையோ பொண்ணையோ பார்க்கலடா, என்ன கிடைக்கும்னு தான் சொன்னான். கோலியாத்தை கொன்னா என்ன கிடைக்கும்னா ராஜா வெகுமதி தருவாருன்னா. அங்கும் இங்கும் ஓடுறவன். இதை ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருந்து, பிள்ளை இவன் அபிஷேகம் பெற்றவன் போல இருக்கானே, இவன் நல்ல பாட்டு பாடுவான். நாட் ஓன்லி த கீபோர்டு ஆர்டிஸ்ட் பட் ஆல்சோ ஹி இஸ் எ பாஸ்டர். பிள்ளை டே நீ நல்ல ஊழியம் செய்கிறாடா அப்படின்னு
அப்படின்னு இவனை கூட்டிட்டு போய் சவுல்கிட்ட விட்டுட்டான். வருதேன் தாவீதை கூட்டிக் கொண்டு சவுல்கிட்ட விட்டான். சவுல் பார்த்தான், தம்பி நீங்கள் யார்? நான் உங்கள் மற்ற ஒரு ஈசாய்க்க மகன். அப்படியா? சொல்லிட்டு வந்தியா? சொல்லாமல் வந்தியா? எல்லாம் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். டேய், நான் வசனம் பேசுகிறேன். டே, அவன் யுத்த வீரன் பிறவியிலேயே, நீயோ இளைஞன். இளைஞர்களே, உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வசனம், காலை ஆட்டாத. அது என்ன காலாட்டு? ஒழுங்காயிரு தாவீதே, ஒழுங்காயிரு. அவன் யுத்த வீரன்டா. இருக்கட்டும், நீ இளைஞன், நீ வாலிபன். ஆமா, நான் வாலிபன் தான். நீ அவன்கிட்ட போக முடியாது. சுண்டு வரல வச்சு குத்துறான்னா நீ நேரா ஊத்துக்குளிக்கு போயிடுவா. அவன் சொன்னா, ராஜா என்ன உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன சொல்லு. ஒரு தடவை என் ஆடுகளை பிடிப்பதற்கு ஒரு சிங்கம் வந்தது. அந்த சிங்கத்தை ஆட்ட போல கிழிச்சு எறிஞ்சிட்டேன். ஒரு கரடி வந்தது, அதையும் ஆட்ட போல கிழிச்சு எறிஞ்சிட்டேன். சிங்கத்தையும் கரடியும் என் கையில் ஒப்பு கொடுத்த தேவன் இந்த கோலியாத்தையும் ஒப்பு கொடுப்பார். அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. அழிக்கும் அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி வைத்தவரே. மேலே 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 மேலே. அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே. பாட்டை ஒரு சபையில் பாடும்போது, ஒரு வெளிநாட்டில் இந்த பாட்டை பாடுனேன். சோத்திரம். அவன் சேர்ல இருந்தவன் சேர் எங்க போச்சோ தெரியாது பாஸ்டர். அவன் சேர்ல இருந்தவன் எந்திரிச்சு ஆடுறான். ஹல்லேலூயா, ஜெயம் உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்துருவோமா? எல்லாம் ஒரு நிமிஷம் எழுமுங்க. உங்களுக்கு கை காலெல்லாம் வலிக்கும் தானே, அதனால கொஞ்சம் எழுமுங்க. 1 2 3 4. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனே ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி வைத்தவரே. மேலே 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 மேலே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் வைத்தவனே ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி வைத்தவரே. மேலே 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 மேலே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா. பக்கத்தில் நிற்கிற ரெண்டு பக்கம் கையை பிடிங்க. சந்தோஷமா இருக்க நிற்காளுங்க. சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கா? ஒண்ணு சேர்ந்து கரங்களை தட்டி அபிஷேகம் நிரம்பும். எல்லாரும் அபிஷேகத்தில் அந்நிய பாசையில கிருபை 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 அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. அபிஷேகம் தாவீதுக்குள் இறங்கிற அபிஷேகம், தானியேலுக்குள் இருந்த அபிஷேகம், மோசேக்குள் இருந்த அபிஷேகம் இறங்கட்டும். தயவாய் உட்காரலாம். சோத்திரம். பக்கத்தில் கேளுங்க, சந்தோஷமா இருக்கா? நான் சீரியஸா கேட்க, சந்தோஷமா இருக்கா? ஹல்லேலூயா. தாவீது நிக்க மாட்டான். அபிஷேகம் பெற்றவன் நிக்க மாட்டான். உட்கார கிடவோம், எந்திரிக்க கிடவோம். தம்பியை பாட்டு முடிஞ்சது போய் வர கிடவும் அல்ல, இவன் போக மாட்டான். அபிஷேகம் பெற்றவன் போக மாட்டான். தாவீது அங்கும் அங்கும் ஓடுறான். சவுல் சொன்னா, தம்பி நல்லதுதான், நல்ல ஸ்மார்ட்டா இருக்கா, வருங்காலம் நீ பெரிய பெரிய லட்சங்களுக்கு நீ போதிக்கக்கூடியவன்பா. தம்பி நீ ஒத்தையில் போகாத, ஏன் ட்ரெஸ்ஸை தரேன் நீ போட்டிருப்பான்னு சொல்லி இவருக்கு கவசத்தை எல்லாம் கலத்தி அவனுக்கு கொடுத்தான். இந்த அளவுக்கு சேரவும் செய்யாது.
சோத்திரம். இருந்தாலும் போட்டுக்கேன்னா தாவீது வாங்கி போட்டு பார்த்தா எனக்கு இதில் அபியாசம் இல்லை, எனக்கு இது வேண்டாம், எனக்கு அடுத்தவன் ட்ரெஸ் வேண்டாம், அடுத்தவனுக்கு இது வேண்டாம், அடுத்தவனுக்கு பாஷை எனக்கு வேண்டாம், அடுத்தவனுக்கு இதை நான் காப்பி அடிக்க மாட்டேன், எனக்கு பாணி தான் எனக்கு. எனது விளக்கு எரிய செய்து, எனது விளக்கு எரிய செய்து, இருளை ஒளியாக்கினே, இருளை ஒளியாக்கினே. அல்லேலூயா. அப்படி எனக்கு அபியாசம், அடுத்தவனுக்கு ட்ரெஸ் இல்லை, என் ட்ரெஸ் எனக்கு போதும்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுத்த அந்த மேய்ப்பர் ட்ரெஸ்ஸில் 5 கல் எடுத்தான். 5 கல் போகும்போது ஆற்றுல 5 கல். நான் சபரிமலைக்கு போகும்போது பம்பையில் கல் எடுத்திருக்கேன். எடுக்கணும், போனால் எடுக்கணும். பம்பையில் முங்கச்சில் இழுத்துட்டு போயிடும். அதனால் சுற்றி பல ஆயிரங்கள் நிற்கும் தெரியுமா, அந்த தைரியத்தில் முங்கி கல் எடுத்துருக்கேன். இவனு சும்மா காலை வச்சு தட்டி பார்த்தா ஒன்றும் கல் வராது, நகம் படாமல் நெத்தெடுக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டப்படணும். ரைசர் இவன் 5 கல் எடுத்தான். 1 கோலியாத்துக்கு பிரதர்ஸ் 4 பேர் வந்தான்னா அந்த ஆளுக்கு 1, அதனால் 5 கல் எடுத்தான். ஆனால் ஒரு கல்லோட கோலியாத்துக்கு சோழியை முடிச்சிட்டான். ஒரு அல்ல சொல்லுங்க. அந்த 4 பேரும் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 24வது அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, தூசித்தவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய், தூசித்தவனை ஒருத்தரும் வாசிக்கல. தூசித்தவனை ஏன் இவ்வளவு ஸ்லோ? பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போ. கொஞ்சம் கொழுப்பு சித்திட்டு மத்தியானம் என்ன போட்டியா? என்ன போட்டியா? பீஃபு. அதான் வேணா இருந்தாலும் எனக்கு தராம விட்டுட்டாங்க பாருங்க. வாசிங்க. தூசித்தவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போக. நீ எங்க இருந்து வந்தா? தூசித்தவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போ. இந்த வெட்டுக்கு வசனத்தை சும்மா வைக்க கூடாது, ஒரு நிமிஷம் கிடைத்தாலும் அதை அப்படியே பயன்படுத்தணும். தூசித்தவனை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போய் கல்லெறிஞ்சு கொல்லணும். உங்களை யாராவது தூசித்தால் இங்க இருந்தே கல் எடுத்துட்டு போங்க, அப்படி பைபிள் சொல்லல. அல்லேலூயா. பிரமாணம். இஸ்ரவேலின் தேவனை தூசித்தான் கோலியாத், அவனை பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்ற பிரமாணம். எனவே கர்த்தர் தாவீது கையில் கல் கொடுத்தார். அல்லேலூயா. தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகம். கோலியாத் தங்கிறது வாரேன், தடியா அப்படின்னா என்ன வேணாலும் பரியாசம் பண்ண, இன்னைக்கு உன் தலையை என் கையில் தருவார்னு இவன் சொன்னான். தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகம் இன்றைக்கு கோலியாத்தை பார்த்து சொல்றான். நம்ம சொல்ல முடியுமா? இன்றைக்கு உன் தலையை என் கையில் என் கர்த்தர் தருவார் அப்படின்னு சொல்லிட்டான். நான் உன்னை வெட்டி கொண்டு போடுவேன், அது 2வது. இன்னைக்கு உன் தலையை என் கையில் தருவாருன்னா அவன் கிட்ட நெருங்கி வந்தான். வேணா என்ன அடிச்சுட்டு போ, வா வா வா. 2 பேர் சண்டை போட்டால் புருஷனை மனைவி பிடிச்சி வச்சுக்கிடுவான். வாரவே 4 குத்து குத்திட்டு போயிடுவான். இவரை விட்டு இருந்தா இவன் தன்னையாவது காப்பாத்திருப்பான். விரோதி அடிக்க வரும்போது விட்டு கொடு. ஒரு அல்ல சொல்லுங்க. நீ உடனே உனக்கு குணத்தை எடுத்துரு சிலம்ப உடனே சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகம் இருக்க கோலியாத்து கிட்ட நெருங்கி வாரான். தாவீது பெலிஸ்தருடைய பாளையத்திற்கும் இஸ்ரவேலுடைய சேனைக்கும் இடையே அங்கும் இங்கும் ஓடி என்று வசனம் இருக்கு உங்க பைபிள். அங்கும் இங்கும் ஓடி, தெரியுமா? அதுதான் அபிஷேகம் பெற்றவன் அங்கும் இங்கும் ஓடுவான். அல்ல சொல்லுங்க. அங்கும் இங்கும் ஓடி நெற்றி பொட்டில் இடம் இருந்தது, நெற்றி பொட்டில் படும்படியாய் அவன் எறிந்தான். விழுந்திருந்தா மல்லாந்து விழுந்திருக்கணும் கோலியாத், அப்படிதானே? நம்ம அப்பா அப்படி மல்லாந்து விழப்போனவனை பிடிச்சி தலை குப்புற போட்டுட்டார். ஒரு அல்லற சொல்லுங்க. ஒருவேளை மல்லாந்து பார்த்துருப்பான்னா கோலியாத்தி தாவீதை சுண்டு வர வச்சு குத்தி கொண்டு இருப்பான். கொஞ்சம் உயிர் கிடந்தாலும் நம்ம அப்பா முகம் குப்புற விழ தள்ளிட்டார். மேலே யாரு உட்கார்ந்துருக்கான்? யாரு? தாவீது. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தில் சாவான். சவுலுக்கு பட்டயத்தை எடுத்து சவுலுக்கு தலையை மன்னிக்கணும். கோலியாத்துக்கு பட்டயத்தை எடுத்து கோலியாத்தின் தலையை வெட்டினான். கோலியாத்து பட்டயத்தை கொண்டு வந்தான், அவனுக்கு பட்டயத்தை உருவி அவன் தலையை வெட்டி தூக்கிட்டு வாரான். தெரியுமா? நம்ம மீன் கடையில் வாழை மீன் வாங்கிட்டு போகிறேன்,
தூக்கிட்டே வாரம் தெரியும். பாறை மீன் வாங்கிட்டு வந்தது மாதிரி உலகமே பயந்தது. உடனே பொம்பளைகள் வில்லுப்பாட்டு அடிக்க ஆரம்பித்தார்கள். சவல் கண்டது 1000, சவல் கொண்டது 1000, தாவீது கொண்டது வந்துட்டு வெனைய உண்டு பண்ணுதே இந்த கேஸ் தான். நான் உங்களை சொல்ல மாட்டேன். வெனைய உண்டு பண்ணிட்டு சவுலுக்குள் காய் மாறும். சவுலுக்குள் என்னது? சவுலுக்குள் என்னது? கோலியாத்தை கொன்னதை பற்றி சந்தோஷம் இல்லை. தாவீத பெருமையா இவங்க பேசினத அவனுக்கு சவுல் காய்மாரமாக இருந்தான். சாகும் வர தாவீது கிட்ட பச்சமே இல்லை. பெண்ணை கட்டி கொடுத்த மாமனார் ஆன பிறகும் பச்சமே இல்லை. ஏகதேசம் ஒரு 12 தடவை நேருக்கு நேர் அவனை கொல்ல முற்பட்டான். யோனத்தான் சில தடவை காப்பாற்றினான். கரங்களை அசைத்தாண்டவர்கள் நன்றி செலுத்துவாங்க. அபிஷேகம் பெற்றவன் அபிஷேகத்தினால் அந்நிய பாசையினால கழுவப்படணும். 4வதாக சோத்திரம். எபேசியர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 26வது வசனம். எபேசியர் 5:26. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவை ஒன்றுமில்லாத பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஞான ஸ்நானத்தினால கழுவப்படணும். இரத்தத்தினால் கழுவப்படணும், வசனத்தினால் கழுவப்படணும், 3வது பரிசுத்தாயின் அபிஷேகத்தினால் கழுவப்படணும், 4வது ஞான ஸ்நான சத்தியம். ஞான ஸ்நானத்தினால மார்க் 16:16 ஆண்டவர் சொன்னார், விசுவாசம் உள்ளவன் ஆகணும். விசுவாசம் உள்ளவன் ஆகி. ஏமா இங்க வா, நல்ல பிள்ளை வா, கீழ்ப்படியாண்டவா விட்டன வா, அண்ணா வந்துரு. சோத்திரம். வா, நீ ஊழியக்காரியாய் வருவாய். விசுவாசம் என்னன்னு தெரியுமா தெரியாதா? விசுவாசம் என்றால் என்ன என்பது தெரியுமா? அல்ல, விசுவாசம் என்றால் என்ன என்பது தெரியுமா? தெரியாது. இந்த பேர் என்ன? கடவுளே, ரெஜோனா. என்ன லெஜோனாவா? லெஜோலா. அப்படியா? எப்படியாவது இருக்கட்டு. அவளுக்கு விசுவாசமே என்னன்னு தெரியலைங்க. இதுக்கு ஞானம் வந்திருக்கு. நீ ஸ்நானம் கொடுத்தால் சரியா தப்பா? தப்பு. விசுவாசம் உள்ளவன் ஆகி, விசுவாசம் உள்ளவள் ஆகி, ஞானம் வந்த பிறகு ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப ஞான ஸ்நானத்தினால ஒருவன் ரட்சிக்கப்படுவான். ஞான ஸ்நானம் மத்தேயு 28:19-20 ஞான ஸ்நானம் தேவனுடைய கட்டளை. லூக்கா 7:29-30 ஞான ஸ்நானம் தேவனுடைய ஆலோசனை. 1 பேதுரு 3:21 அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்க மாத்திரம் நீக்குவதாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை, ஆண்டவரோடு பண்ணக்கூடிய உடன்படிக்கை ஞானஸ்நானம். தீத்து 3:5 மறுஜன்ம முழுக்கு. ரோமர் 6:4 ஞானஸ்நானம் அடக்கம் பண்ணுதல். செத்ததை உடனே என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணி. செத்ததை என்ன சிதறணும்? நம்ம சரீரம் செத்துட்டோன்னா என்ன செய்யணும்? ஆண்டவரே 4 நாளாச்சே நாரிடும். ரட்சிக்கப்பட்ட உடனே அடக்கம் பண்ணிடணும். ஞானஸ்நானம் அடக்கம் பண்ணப்படுதலுக்கு ஒப்பிடப்படுகிறது ஞானஸ்நானம். அல்லேலூயா. ஆமா. ஜலத்தினால் ஆவியினால் புறப்பட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒருவனும் இஎஸ் மணியா இருந்தாலும் சரிதான், வில்சன் பாஸ்டரா இருந்தாலும் சரிதான், ஒருவனும் பிரவேசிக்க முடியாது. பிரமாணம் எல்லாருக்கும் ஒன்று தான், அது மாற்றவும் முடியாது. வள்ளியாவது புள்ளியாவது மாற்றக்கூடாது. சத்தியமே. ஞான ஸ்நானத்தினால கழுவப்படணும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அருளப்பர் சொல்றாரு 13:10, யோவான் 13:10 சொல்லப்பட்டிருக்கிறது. அருளப்பர் இயேசு அவனை நோக்கி, ஆர்சி பைபிள் அழகா போட்டிருக்கு, முழுகினவன் குளித்து விட்டவன் என்று போட்டிருக்கு. எப்படிப்பட்டவன்? கப்பில் தண்ணியை வச்சுட்டு தெளித்து விட்டவன் அல்ல. ஞானஸ்நானம் குளித்து விட்டவன். ஞானஸ்நானம் முக்குதல், அமுக்குதல், பாப்டிசோ. முக்குதல், அமுக்குதல், குளித்தல், பாப்டிசோ என்ற அர்த்தம். அப்ப முக்கிரணும். முக்கும் போது நம்ம சரீரம் முழுதும் முங்கிடும். ஒருத்தி முக்கும் போது கையை வசதிக்கிட்டு இருந்தா, என் அம்மா என்ன ஒருத்தி அடிச்சா, அவளை ஒரு அடி அடிக்கிறது ஒரு இந்த கைக்கு நான் ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டேன். உடனே அந்த கையை பிடிச்சி மடக்கி வச்சுட்டு முக்கிறணும். சில பிரேதம் கையை வசதிக்கிட்டு நிற்கும். ஒரு அல்ல சொல்லுங்க. செத்த பிறகுதான் அடக்கம் பண்ணணும். சாவதுக்கு முன்ன அடக்கம் பண்ணக்கூடாது. எங்க வீட்டு பக்கத்தில் கொல்லாமரம் சொல்லுங்க. கொல்லாமரம் தெரியுமா? கொல்லாம்பழம், மஞ்சப்பழம். உனக்கு பாம்பழக்காரிக்கு தெரியும், ஏன்னா அங்கே உண்டு. நான் லெட்டர் கொடுக்க போகும்போதெல்லாம் பறித்து தின்னுருக்கேன். கொல்லாம்பழம், செவத்த பழம், மஞ்சப்பழம், எப்படியெல்லாம் கிடைக்கும் பழம். நான் ஒரு நாள் போஸ்ட்மேன் லெட்டர் கொடுக்க போனேன். நிறைய காய்ச்சி கிடக்கு. பழுத்த கொல்லா மரத்தை லேச ஒரு கொப்பை பிடிச்சி ஒரு உலுப்பு இழுப்புனேன். படபட படபடன்னு அந்த கொல்லாமரத்தில் பழுத்ததெல்லாம் கிளை விழுந்துட்டு, காற்றுல கழுத்தில் மூக்கில் கிடந்ததெல்லாம் கலந்து விழுந்துட்டு, கொல்லாமரத்தை உலுப்புன உடனே பழமெல்லாம் கிளை விழுந்துட்டு. ஒரு அல்ல சொல்லுங்க, உங்கள் வீட்டு பக்கம் கொல்லாமரம் நிற்குதா? நாளைக்கு உலுப்பிப்பார். பழுத்துட்டா என்ன செய்கிறோம்? அல்லேலூயா. எனக்கு பெரியம்மா, பெரியப்பாவுக்கு பைத்தியம், பெரியம்மைக்கு பைத்தியம் என்று சொன்னேன். என் குடும்பத்தில் 6 பேருக்கு பைத்தியம். நான் ஒரு மந்திரவாதி, பூஜாரி, சாமியாடி, சபரிமலை பக்தன், காவடி எடுத்தவன், உருண்டு கொடுத்தவன், குட்டமண்ணு சுமந்தவன். ஆமாம் ஆமாம் ஆமாம், அப்படி தெரிஞ்சவன். வில்லுப்பாட்டு அடித்தவன். இஎஸ் மணி வில்லுப்பாட்டுன்னா ஏடு வாசித்தவை. சாமி தோப்பில் சுப்பிரமணியன் ஏடு வாசிப்பார். இப்போ அப்படி இல்லை, இஎஸ் மணி செய்து கொடுப்பார். எல்லாம் ஒன்று தான். முன்னாலும் கொஞ்சம் நீண்டு இருந்து பேர், இப்போ கொஞ்சம் நான் அடங்கி ஒடுங்கி இல்லை சுருங்கிட்டு பேர். இ சுப்பிரமணியன் என்பது இஎஸ் மணியாக மாறிட்டு, அவ்வளவுதான். வேற வித்தியாசம் ஒன்று, பேர் ஒன்று தான். ஒரு அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களா. அல்லேலூயா. குடும்பத்தில் ஏராளமான கவலைகள், பாரங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் வந்தது. பயங்கரமான குடும்பம். 7 தலைமுறைக்கு சாபம். என் தலைமுறை எங்கள் அப்பா சொன்னார், உன் தலைமுறை எனக்கு, எங்கள் அப்பாவுக்கு தலைமுறை 6, என் தலைமுறை 7. சோத்திரம். 6 பிள்ளை செத்து. கூட பிறந்த தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்த 29வது நாள் செத்தா. 29வது நாள் தங்கச்சி செத்த. 2வது பாரு, 6வது பிள்ளை செத்த. 2வது தங்கச்சியே செத்துட்டா. கல்யாணம் முடிஞ்ச 27வது நாள் பிள்ளை செத்து, 29வது நாள் தங்கச்சியே செத்துட்டான். நானும் மனைவியும் சாகிறதுக்கு விஷம் எடுத்தோம். 18 ரூபாய்க்கு பாலிடால் விஷம் வாங்கி 1984 சாகிறதுக்கு 2 பேரும் சத்தியம் பண்ணணும். நானும் மனைவியும் சாகிறதுக்கு சத்தியம் பண்ணணும். இப்போ நான் ஆசைப்படுறேன் 2 பேரும் செத்தா ஒரே நாள் சாகணும்னு. அன்னைக்கும் ஆசைப்பட்டேன், செத்தா 2 பேரும் சேர்ந்து. அப்படி சத்தியம் இருக்கு இன்னும். உடனே அவளும் சத்தியம் பண்ணா, நானும் சத்தியம் பண்ணேன். 13 நாளைக்கு முன்னுக்கு நாங்கள் 2 பேருமே மாறி மாறி அந்த விஷத்தை குடிக்க ட்ரை பண்ணி பார்த்தோம். சோத்திரம். ஆனால் எங்களை குடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கல. கொஞ்சம் சவுண்டை கூட்டு. குடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கல. சோத்திரம். திடீர்னு ஒரு நாள் ராத்திரி 12:30 மணிக்கு ஒரு சத்தம் கேட்டது. மகனேன்னு சத்தம் கேட்டு அப்பான்னு எங்கள் அப்பா ஓடி வந்தார். உனக்கு பைத்தியம் மேலே பிடிச்சிருக்குன்னாரு. உடனே இல்லைப்பா, என்ன மகனேன்னு கூப்பிட்டீங்க? இல்லை, நான் கூப்பிடலை. அப்போ என்ன கூப்பிட்டது? யாரோ கூப்பிட்டாங்க. என் காதில் ஒருவர் கூப்பிட்றார், மகனே, உன்னை நான் சாவுக்கு ஒப்பு கொடுப்பதில்லை. உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் பெரியவர்களாக இருக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். சாந்தபுரத்துக்கு போ.
இயேசு யாருன்னு தெரியாது, சொல்றதுக்கு முன்னுக்கே வாய் திறந்து சொன்னதில்லை. நானே பயங்கர பூஜாரி. உடனே அடுத்த நாள் சாமான்களை மாற்றிட்டு நான் சாந்தபுரத்துக்கு வந்துட்டேன். 16 வருஷம் அங்கே போஸ்ட்மேனை வேலை பார்த்தேன்னா. ஆண்டவர் எங்களை சந்தித்தா, எங்களை ரட்சித்தார். ஆண்டவருக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்தோம். சாபங்கள் மாறிட்டு கலாத்தியர் 3:13 படி மரத்திலே தூக்கப்பட்ட இவனும், கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட இவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்கு சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். அந்த 7 தலைமுறைக்கு எங்கள் குடும்பத்தில் பைத்தியம் கிடக்கும். யாராவது ஒருவர் பைத்தியம் பிடிச்சு விலங்கு போட்டிருக்கோம். ஆனால் இயேசு என்னை ரட்சித்ததுனால, எங்களை ரட்சித்ததுனால 6 தலைமுறையோடு சாபம் தீர்ந்துட்டு இந்த 7வது தலைமுறைக்கு வரல. சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் நான் பிரசங்கிக்கிற இயேசு மாத்திரமே. உன் குடும்பத்தின் சாபத்தை மாற்ற முடியும். உன் பாரம்பரிய சாபத்தை மாற்ற முடியும். உன் பெற்றோருடைய சாபத்தை மாற்ற முடியும். உன்னுடைய முற்பிதாக்களுடைய சாபத்தை மாற்றுகிற கிருபாதார பலி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. சாபத்தை மாற்றுவார், பாவத்தை மாற்றுவார், வியாதியை மாற்றுவார், பிரச்சனையை மாற்றுவார், சோதனையை மாற்றுவார். சோதனையும் மற்ற சங்கீதம் 22:24 உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அற்பமா எண்ணாமலும் அனுபவிக்காமல் அவனுக்கு தன்னுடைய முகத்தை மறைக்காமல் இருந்து அவன் தன்னை நோக்கி கூப்பிடும்போது அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். வெளிப்படுத்த 2வது அதிகாரம் 10வது வசனம். நீ படப்போற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாத. 10 நாள் பிசாசு காவலில் போடுவான். நீ முடிவு பெரிய உண்மையாயிரு, ஜீவ கிரீடம். 1 பேதுரு 5:10 வாசித்து பாருங்க. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிறதான உங்களை பேதுரு சொல்றாரு. கொஞ்ச காலம் பாடு தெரியுமா? கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிறதான உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். நீ அசையக்கூடாது. ஞான ஸ்நானத்தினால நீ கழுவப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 5வதாக மத்தேயு 25:10 சொல்லுது. மத்தேயு 25:10 மணவாட்டி என்ன செய்யணும்? வாசிங்க. அப்பொழுது அநேகர் மத்தேயு 25:10 அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டான். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. 10 பேர் ரெடியா இருந்தாங்க. 10 பேர் ரெடியா தான் இருந்தாங்க. ஆனா தூங்கிட்டாங்க. மணவாளன் வர தாமதித்தது. மணவாளன் வரும்போது 10 பேரும் எந்திரிச்சாங்க. ஆனா 5 பேர் ஆயத்தமா இருந்தவங்க. 5 பேருக்கு கையில தீவட்டி இருந்து 10 பேர் கையில தீவட்டி இருந்துச்சு. ஆனா 5 பேர் கையில எண்ணெய் இருந்தது. அல்லேலூயா. சங்கீதம் 23:5 சங்கீதக்காரன் சொல்றார், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொன்னான். 5 பேருக்கு பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. என் பாத்திரம் நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. 5 பேர் ஆனந்தத்தில் பாடுறாங்க. ஓடி வராங்க. கூட தூங்கினவங்க ஓடி, எக்கா, செல்லமக்கா, தங்கமக்கா, ராஜமக்கா, பொன்னமக்கா, என்னம்மா எக்கா எங்களுக்கு எண்ணெய் இல்லைக்கா, ஊற்றுங்கக்கா. ஏம்மா எங்கள் எண்ணெயை உனக்கு ஊற்றி எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இருக்க நாங்கள் ரெடி இல்லை. நீங்கள் கடை திறந்துருக்கு, மேட்டு கடைக்கு போங்க, சீக்கிரம் போங்க, இல்லை சுங்காங்கடைக்கு போங்க, இல்லை கிம்ஸுக்கு போ, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் எண்ணெய் வாங்கிட்டு வாருங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. 5 பேர் இப்போ ஓடுகா தெரியுமா? ஓடுகா. அன்னைக்கு ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த போது நான் கொடுத்திருந்தால் பரலோகமே போயிருப்பேனே. அல்லேலூயா. அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு சொன்ன போது கேட்காம போனேனே. மனம் திரும்புன்னு சொன்னது கேட்காம போனேனே. காத்திருப்பு கூட்டத்துக்கு போகாம போயிட்டேனே. அபிஷேகம் பெறாம போயிட்டேனே. ஞானஸ்நானம் பெறாம போயிட்டேனே. போயிட்டேனே. 5 பேர் வாங்க ஓடினாங்க. எங்க வாங்கினாங்களோ தெரியாது. வாங்கினாங்களோ கலப்படம் பண்ணினாங்களோ வாங்கிட்டு எடுத்துட்டு வந்து, ஆண்டவரே கதவு அடைக்கப்பட்டது. வேத புத்தகத்தில் 3 இடத்துல கதவு அடைச்சிருக்கு. 3 இடத்துல கதவு அடைச்சிருக்கு. எழுதுறீங்களா? ஆதியாகமம் 3:24 ஒரு இடத்துல கதவு அடைச்சிருக்கு. ஆதியாகமம் 3:24. 2வது ஆதியாகமம் 7:16. 3வது மத்தேயு 25:10. 3 இடத்துல கதவு அடைச்சிருக்கு. ஒரு அல்ல சொல்லுங்க. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, பிலடெல்பியா சபையின் தூதனுக்கு அவர் எழுதுகிறது என்னவென்றால், பரிசுத்தமுள்ளவர் சத்தியமுள்ளவர் தாவீதின் திறவுகோலை உடையவர். அல்லேலூயா. தாவீதின் திறவுகோலை உடையவர். தாவீதின் திறவுகோல் யார் கையில் இருக்கும்? தாவீதின் மகன் கையில் இருக்கும்.
மகன் கையில் இருக்கும். பாஸ்டர் வில்சனுடைய டிராயர் சாவி யார் கையில் இருக்கும்? இப்போ மனைவி கையில் இருக்கும். ஆனால் உரிமை யார் கையில் இருக்கும்? மகன் கையில் இருக்கும். பைபிள் படி மத்தேயு 1:1 சொல்லுது, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்து. தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து கையில தான் சாவி இருக்கிறது. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து என் நாமத்தை மறந்தலியாமல் வசனத்தை கீழ்ப்படிந்தபடியினாலே நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறேன், அதை உனக்கு ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. மான்களை போல ஓட செய்தி, மான்களை போல ஓட செய்தீர், உயர அமர செய்தீர், கரங்களை தட்டி உயர அமர செய்தீர், மான்களை போல ஓட செய்தீர், மான்களை போல ஓட செய்தீர், பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, எனது விளக்கு எரிய செய்தி, எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினீ. அல்லேலூயா. இருளை ஒளியாக்கினீ. ஒரு இடத்துல இந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 10-15 எண்ணம் பிசாசு பிடிச்சது ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த பாட்டு பாடும்போது ஆடுது. பிசாசுக்கு இங்க இடமே இல்லை, எல்லாம் தக்கலை தாண்டி ஓடியாச்சு. ஒரு நல்ல சொல்லுங்க, எனது விளக்கு எரிய செய்தி, எனது விளக்கு எரிய செய்தி, மான்களை போல ஓட செய்தி, பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, வாழ வைப்பவரே, வாழ வைப்பவரே. ஆண்டவருக்கு எதிர்கொண்டு போகிற மணவாட்டியின் பாதங்கள், எதிர்கொண்டு போகிற மணவாட்டியின் பாதங்கள். 5 மணவாட்டி ஆண்டவருக்கு எதிர்கொண்டு போறா தெரியுமா? அல்லேலூயா. நீ எண்ணெய் வாங்க போன மணவாட்டியா? நாங்கள் ஆண்டவருக்கு நானே என் மனைவியும் ஒப்பு கொடுத்தோம். சோத்திரம். பயங்கர மந்திரவாதி, சுடுகாட்டில் போய் மந்திரவாதம் செய்யக்கூடிய மந்திர இடத்துக்கெல்லாம் கூட்டு போயிருக்காங்க. எங்க அப்பா ஒரு குட்டி மந்திரவாதி. நான் எத்தனை இடத்துல கிரைம் பண்ணேன். இப்போ ஒரு கிரீமுக்கும் ஒன்றும் போகாது. இயேசுவின் நாமன்னு சொன்னா போதும், ஒரு கிரீமும் கிட்ட நிற்காது. நீங்க சொன்னாலே போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஒரு பாட்டை போட்டார். சோத்திரம். தினகரன் ஐயா பாடின ஒரு பாட்டை போட்டார். அந்த பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறது. திடீர்னு ஒருத்திக்கு ஆட்டம் வந்துட்டு, எனக்கு பூ வேணும், பொட்டு வேணும். பூவும் பொட்டும் கேட்குது, கொண்டா வந்திருக்கு. அப்போ பூவும் பொட்டும் பிசாசுக்குறது. சொல்லுங்க, நீ பொட்டு வச்சா வரும், பூ வச்சா வரும். வாங்கிட்ட எனக்கு பூ வேணும், பொட்டு வேணும். அவன் ஆடிட்டடக்கா. இவர் பாட்டை போட்டாரு. அந்த பாட்டை நிறுத்து, இல்லது நான் போயிடுவேன். பாட்டை நிறுத்து, நான் போயிடுவேன். இவரு சவுண்டை கூட்டி வச்சாரு. பாட்டை நிறுத்துறியா? நான் போட்டா, நான் பாட்டை கூட்டி தான் வைப்பேன்னு சொல்லி கூட்டி வச்சாரு. நான் போறேன். தினகரன் ஐயா பாடின ஒரு பாட்டை கேட்டு பிசாசு ஓடிச்சு தெரியுமா? இவர் அல்ல சொல்லுங்க. சில மனைவிக்கு ஒரு பாட்டை கேட்டு ஓடின புருஷன் மாதிரி எத்தனை பேர் என்ன வரல? ஒரு அல்ல சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பஞ்ச பாட்டு பாடாத, நீ தைரியமா பேசு, சூனியமே அளவு போல பேசு. நான் என் ஜனத்தார் மத்தியில் நல்லா இருக்கேன். ரசிக்கப்பட்டு நீ அப்படி தான் பேசணும். அபிஷேகம் பெற்ற நீ அப்படி பேசணும். ஞானஸ்தானம் பெற்ற நீ அப்படி பேசணும். பரிசுத்த சபையில் அங்க வைக்கிற நீ அப்படி பேசணும். நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. நான் நல்லா இருக்கேன். இந்த 3 நாள் நல்ல சாப்பாடு, நான் நல்லா தான் இருக்கேன் சொல்லுங்க. நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க போட்ட காணிக்கங்க சாப்பாடு நாங்கள் எங்கேருந்து கொண்டு தரோம்? உங்க காசுங்க. உங்க பேரை சொல்லி நாங்களும் நல்லா சாப்பிட்றோம். உங்க காசுங்க. நீங்க இல்லாம யாருங்க சபை? மோசே இடத்துல ஜனங்கள் கேட்டார்கள், சபையை வனாந்தரத்துக்கு அங்கே கொண்டு வந்து. வனாந்தரத்தை தண்ணி இல்லையா மனுஷா? தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, கெட்ட இடம், ஆகாரம் இல்லை, ராஜாவுக்கு தண்ணி இல்லை, மந்திரிக்கு தண்ணி இல்லை, குதிரைகளுக்கு தண்ணி இல்லை, ராணுவத்துக்கு தண்ணி இல்லையா? ஏன் அந்த கெட்ட இடத்துல, ஒண்ணுமில்லாத கெட்ட இடத்துல கொண்டு வந்து சபை வனாந்திரத்தின் வழியாகத்தான் வரணும். சில பாடுகள் உங்களுக்கு வந்திருக்கும், சில கஷ்டங்கள் வந்திருக்கும், நஷ்டங்கள் வந்திருக்கும். எங்களுக்கு வந்துச்சு. 6 பிள்ளைய நான் தான் குளிப்பாட்டி மண்ணுக்குள்ளே தூக்கி வச்சேன். தங்கச்சி நான் தான் புதைச்சேன். சாக துணிஞ்சோம். எங்களை ஆண்டவர் சாக விடலை. நாங்கள் வந்தோம். ஒரு அம்மா கூப்பிட்டாங்க.
வந்தோம், வாங்க ஜெபம் பண்ணுறோம். பொம்பளை 4 பொம்பளை, 2 தங்கச்சி 2 அக்கா, 2 தங்கச்சி 2 அக்கா, அந்த 4 பேரும் ஜெபம் பண்ணாங்க. என்னையும் மனைவியும் கர்த்தர் ரட்சித்தார். பொம்பளை ஜெபத்தில் ரட்சிக்கப்பட்டேனா? நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவாங்க தெரியுமா? அவங்க பக்கத்தில் பிரைஸ் சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அழைத்தார். ஆண்டவர் எனக்கு தகுதியே கிடையாது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை, நீ எனக்கு வேணும்னார். நான் வரமாட்டேன், நான் தகுதி கிடையாது, ஒன்றும் கிடையாது, நான் சீரோ, நான் லோத்தே பாரில் உட்காந்துருக்கேன், குடித்த கஞ்சி தண்ணி இல்லை, உடுக்க துணி இல்லை, அட்லீஸ்ட் ஒரு போஸ்ட்மேன் 52 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வேலைக்கு வந்த ஒரு போஸ்ட்மேன் அப்படின்னு சொன்னேன். என்னை ரட்சித்த தெய்வம், என்னை அபிஷேகித்த தெய்வம். அவர் கூப்பிட்ட சத்தியத்துக்கு நான் வந்தேன். ஞானஸ்நான சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். அபிஷேகம் பெற்றேன். அபிஷேகம் பெற்ற 1 மாதத்துக்குள்ள எனக்கு ஒரு எங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு போஸ்ட் மாஸ்டர் வேலை வேக்கன்சி வந்தது சாந்தபுரத்தில். உடனே என்ன பைத்தியக்காரன்னு சொல்லிட்டாங்க. நான் அபிஷேகம் பெற்றவன், நான் ஞானஸ்நானம் பெற்றவன். வீடு வீடாக போய் போன மாதம் சபரிமலைக்கு போகும்போது நீளமும் போட்டுக்கிட்டு சபரிமலை மாலை போட்டுட்டு நான் போய் லெட்டர் கொடுத்தேன். 1 மாதம் கழிஞ்ச உடனே ஏசு என்னை ரட்சித்தாரண்ணி, பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுத்தேன். பொம்பளைகளெல்லாம் சகோதரிமாரெல்லாம் ஓடுனாங்க, லெட்டர் வாங்கல. எங்கள் போஸ்ட்மேனுக்கு மெண்டல் ஆயிட்டு, சூப்பரண்ட் ஆஃபீஸ் வரை போயிட்டு அங்கேருந்து என்ன செக் பண்ணாங்க, இன்ஸ்பெக்டர்ஸ் போட்டு பார்த்தாங்க. இல்லை, அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்காரு, அவன் குடிகாரன், ரவுடி, பயங்கர ஆள், சாராய வடிகாரன். அப்படி 13 பேரை வச்சு நான் சாராயம் அடித்து விற்றேன். திட்டங்கனாவில் போலீஸ் ஆபரகம், செதரால் போலீஸ் முத்தையாவும் என்னை அரெஸ்ட் பண்ணாங்க. 2 பேரும் கிருபாசனத்தில் உள்ளவங்க. திட்டங்கனாவில் போலீஸ் ஆபரகம் இப்போது உயிரோடு இருக்கிறார். செதரால் அண்ணன் சுபாஷ் ரத்ன ஐயா சபையில் உள்ளவர், அவர் இறந்து போனார். செதரால் முத்தையா அண்ணன் இறந்து விட்டு போனார். இருக்கிறது அவர் இருக்கார். திட்டங்கனால போலீஸ் ஆபரகம் இருக்கார். என்னை அரெஸ்ட் பண்ணவங்க அவங்க போலீஸ் படையில் இருந்தவங்க, குடிகாரர்கள் பிடிக்கக்கூடிய பறக்கும் படையில் இருந்தாங்க. என்ன அரெஸ்ட் பண்ணாங்க. என்ன ரூமுக்குள்ள வச்சு மிதிச்சாங்க 2 பேரும் போட்ஸ் கால் வச்சு. பிறகு நான் ரட்சிக்கப்பட்டேன். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கன்வின்ஸ் சொல்லி பேச கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பட்டினி கிடந்தோம், பசியாக கிடந்தோம், ஒன்றும் செய்ய முடியல. எல்லாரும் வெறுத்தாங்க. அம்மா வெறுத்தாங்க, அப்பா வெறுத்தாங்க, தம்பி வெறுத்தான், தங்கச்சி வெறுத்தா, எல்லாருமே எங்களை வெறுத்தாங்க. நாங்கள் 2 பேரும், ஆண்டவரே நீர் எங்களை வெறுக்கலையே, எங்களை மறக்கலையே, மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் அண்டி சொல். இயேசு கிறிஸ்துவில் வருவாயானால் உன்னை அவர் மறந்து தள்ளவே மாட்டார். என்னிடத்தில் வரக்கூடிய ஒருவரை நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். எப்போ ஞானஸ்நானம் நாங்கள் எடுத்தோமோ அந்த நிமிஷமே கர்த்தர் எங்கள் குடும்பத்தை தூக்கி 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 உயர்த்தினார். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. மணவாட்டியினுடைய பாதங்கள் முதலாவது அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட வேண்டும், வசனத்தினால கழுவப்பட வேண்டும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால கழுவப்பட வேண்டும், ஞானஸ்நான சத்தியத்தினால கழுவப்பட வேண்டும். அவர் எதிர்கொண்டு போகிற பாதமாய் மாற வேண்டும். மணவாட்டியினுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. காற்றாக அசைவாடி சுவாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே. கை தட்டினா அந்த பாட்டு, இந்த பாட்டு 1 2 3 4 1 2 3 4. காற்றாக அசைவாடி சுவாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே, உம்மை பாட வைப்பவரே. சொல்லுங்க சொல்லுங்க, துதிக்க செய்பவரே, உம்மை பாட வைப்பவரே. துதிக்க செய்பவரே, உம்மை பாட வைப்பவரே. ஆவியானவரே, ஆளுகை செய்பவரே, ஆவியானவரே, ஆளுகை செய்பவரே. என்னை ஆளுகை செய்பவரே, என்னை ஆளுகை செய்பவரே. Glory. செய்பவர், என்னை பாட வைப்பவரே, துதிக்க செய்பவரே, உம்மை பாட வைப்பவரே. 1 2 3 4.
காற்றாக அசைவாடி சுவாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவர். கொஞ்சம் வேகமா. உம்மை பாட வைப்பவரே, துதிக்க செய்பவரே, உம்மை பாட வைப்பவர், துதிக்க செய்பவர், பாட வைப்பவரே, ஆவியானவரே. சொல்லுங்க சொல்லுங்க. ஆளுகை செய்பவரே, கரங்கள் அசைத்து ஆவியானவரே, ஆளுகை செய்பவரே, என்னை ஆளுகை செய்பவரே, என்னை ஆளுகை செய்பவரே. காற்றாக சிவாடி நூற்றுக்கு 100 மாறு கொடுக்கலாம். ஆட துதிக்க செய் வைப்பவரே. மணவாட்டினுடைய பாதங்கள் என்ன செய்யணும் என்று ஒரு சின்ன ஷார்ட் கொஸ்டின். மணவாட்டினுடைய பாதங்கள் உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 7-8. என் ஆத்துமநேசரே, உமது மந்தை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர் எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியது என்ன? ஸ்திரீகளின் ரூபவதியே, அதை நீ அறியாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்களிடையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு. என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூட்டியிருக்கிற பரிசுகள் பவுன்கள் உன்னை ஒப்பிடுகிறேன். உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 7-8 திருப்பி வராது. என் ஆத்துமநேசரே, சரி, உமது மந்தையை எங்கே மேய்த்து எங்கே மத்தியானத்தில் அதை மடக்குகிறீர் எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியது. இப்படி அலைஞ்சு திரியணும். ஸ்திரீகளின் ரூபவதியே, ரூபவதியே, அதை நீ அறியாயில் உனக்கு அது தெரியாதா? மந்தையின் காலடிகளை தொடர்ந்து மந்தைகளின் காலடிகளை பின்பற்றி, மணவாளன் அடிச்சுவடிகளை மணவாட்டி பின்பற்றி நடக்கணும். மணவாட்டியினுடைய பாதம் மணவாளனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றணும். மணவாட்டியினுடைய பாதம், மணவாளன் எவ்வளியோ மணவாட்டி அவ்வளவு. மணக்குடியிலிருந்து ஒரு அருமையான மணமகனும் மணமகளும் நாகர்கோயில் நல்ல பெருமாளுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்தார்கள். ட்ரெஸ் எடுத்தார்கள். ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரும்போது நல்லா சில்க்னு ஒன்று இருக்குது பஸ் ஸ்டாண்டோட மேலே. நல்லா சில்க்கு தாண்டி படி இருக்கு, இறங்கி பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். மணக்குடி பஸ் அங்கே நிற்கும். இந்த நல்லா சில்கில் 2 ஃபேஷன் சாரி உடுத்த 2 பொம்மை நிற்குது. 2 ஃபேஷன் சாரி உடுத்த பொம்மை. இந்த மணமகள் இதுவரை வெளியே வராத பெண்ணு. இவர் இப்போ இந்த கல்யாணம் முடிஞ்சோன்ன மாப்பிள்ளை மனைவியை கூட்டிகிட்டு நாகர்கோயிலுக்கு போவோம், ஹோட்டலில் சாப்பிடுவோம், டீ குடிப்போம், மிட்டாய் சாப்பிடலாம், ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், இதெல்லாம் சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. இதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. கூட்டிகிட்டு போகும்போது, நீ வீட்டுக்கு போகும்போது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது வந்தாங்க 2 பேரும் வந்துட்டு இவர் அந்த நல்லா சில்க்கு வழியாக அப்படி வந்துட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு கீழே இறங்க போகிறா. இவன் நல்லா சில்க்கு பக்கத்தில் இருக்கிற 2 பொம்மையை பார்த்தா அப்படி இவன் நின்றுட்டான். என்ன அழகாக இருக்குது இந்த பொம்மை, இந்த ட்ரெஸ் என்ன அழகாக இருக்குன்னு கிட்ட பைய அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சி எடுத்து பார்த்தா இவர் கீழே இறங்கின ஒரு மணக்குடி பஸ் நின்று விசில் அடித்தாங்க கண்டக்டர். பஸ்ஸு போயிட்டு பறக்க திருப்பு போக சில கண்டக்டர் சொன்ன டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். இவர் 2 டிக்கெட் என்னாரு. யாருக்கெல்லாம்? என் மனைவிக்கு. உங்கள் மனைவி எங்கே இருக்கு தேடினாரு பேரை சொல்லி. ஜாஸ்மின், ஜாஸ்மினோ, ஜாஸ்மினை காணல, என் ஒய்ஃபை காணல. வண்டி நிச்சட்டுனாரு. வண்டி நின்று இறங்கி ஓடுகாரு. பறக்க திருப்பி இருந்து பஸ் ஸ்டாண்ட் வர ஓடுகாரு. இவன் வந்து நிற்கா. நல்லா சில்க்கு முன்னுக்கு இருக்க பொம்மை கிட்ட இவன் நிற்கா. புருஷனுக்கு கூடாலே அந்த ஸ்டெப்ஸை பார்த்துட்டு போயிருப்பான்னா மணக்குடி பஸ்ஸில் 2 பேரும் சேர்ந்து போயிருக்கலாம். மணவாளனுடைய அடிச்சுவடுகளை மணவாட்டி பின்பற்றி செல்லணும்.
இல்லை நீ நல்லா செல்லுக்கிட்ட தான் நிற்பா. பொம்மையை பார்த்துட்டு கொம்மையும் காப்பாற்ற முடியாது. ஒரு அல்லல சொல்லுங்க, காப்பாற்ற முடியாது. மணவாளன் எப்படி? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? இயேசு வரப்போகிறார். மணவாட்டியினுடைய பாதங்கள், மணவாளனுடைய பாதங்களை, அடிச்சுவடுகளை அவர் எந்த இடத்துல கால் வச்சிருக்காரு அந்த இடத்துல தான் போகணும், தெரியுமா? ஆமாம், அந்த இடத்துல தான் போகணும். புருஷன் சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படியணும். மணவாட்டிக்கிட்ட மணவாளன் அன்பா இருக்கணும். இந்த போலீஸ் உத்தியோகம் இல்லை, மனைவி கிட்ட வந்து போலீஸ் வேஷத்தை காட்டக்கூடாது. தொப்பியை கலத்தி வச்சுட்டு வந்து வீட்டுக்கு வரும்போது புருஷனை வரணும். நான் போலீஸ்காரனாக்கும் ஏட்டு இருக்கட்டு. அது ஸ்டேஷனில் உடனே வேலைக்கு போயிட்டு வரான், டயர்டா கஷ்டப்பட்டு வராரு, பசி. வேலைக்கு போயிட்டு வந்த உடனே மேலே கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னோடனே ஒரு கையெல்லாம் கழுவிட்டு ஓடி வந்து சாப்பிட உட்காந்துருக்காரு. டைனிங் டேபிளில் சாப்பிட போகிறாரு. மனைவி கிட்டே இருந்து சாப்பாடை போட்டு கொடுக்குது. புருஷனுக்கு சோறு கொடுத்துட்டு அவன் தொண்டையில் விக்கி செத்தாலும் பரவாயில்ல, நீ பக்கத்து வீட்டுக்காரருக்கு பேனு பார்க்கக்கூடாது, பக்கத்தில் போய் மொபைல் எடுத்து வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. புருஷன் தின்னுட்டு வாங்கன்னு சொல்லக்கூடாது. திங்கிறது வரை கிட்ட இருக்கணும். சோத்திரம். அவர் திங்க மனைவி இப்படி இருக்கணும். இந்த சொட்டா சோத்திரம் எது இன்சுலின், ஆமாம், இறங்கிறது மாதிரி அப்படி பார்த்துட்டே இருக்கணும். அப்படி இவர் இறங்கிட்டே இருக்கு, தின்னுட்டே இருப்பார். இவர் திங்காரு. ஏங்க மோர் குழம்பு சாப்பிடுங்க, சாப்பிட்றாரு. ஏங்க வத்த குழம்பு சாப்பிடுங்க, கருவாட்டு குழம்பு சாப்பிடுங்க, இவர் அதையும் சாப்பிடுறாரு. மனைவிக்கு இருக்கா என்பதை நினைச்சு திங்கணும். கண்டதெல்லாம் உருட்டி போட்டுறக்கூடாது. நம்மளை நம்பி ஒன்று அன்னைக்கு வந்துட்டு தெரியுமா, இன்பத்திலும் துன்பத்திலும் ஆழ்விலும் தாழ்விலும் சாவுவதிலும் திங்கச்சிலையை நான் மறக்க மாட்டேன்னு சொன்னியே. முன்னால் பாஸ்டர்மாராக நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். இப்போ நாங்கள் சொன்ன அரெஸ்ட்டு, அவங்க அநியாயத்தை அவங்களே சொல்லட்டுன்னு விட்டுருவோம். மைக்கு அவங்க கையில் கொடுத்துருவோம். இப்போ இவர் சாப்பிட்டார் தெரியுமா, சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு இந்த புருஷனுக்கு ஒரு ஆசை, என்ன மனைவி சாப்பிடணும். கல்யாணத்து அன்னைக்கு தான் 2 பேரும் ஒரே இலையில் சாப்பிடுவாங்க. நாங்களும் என் மனைவியும் ஒரே இலையில் சாப்பிட்டோம் கல்யாணத்து அன்னைக்கு. அப்படி வைப்பாங்க, சாப்பிட்டு ஆகணும். இப்போ அப்படி இல்லை, சாப்பிட மாட்டா. இப்போ சோத்திரம் இப்போ கொஞ்சம் 3 அடிக்கு அந்த பக்கம் தள்ளி தான் இருப்பாங்க. ஒரு எல்லாம் சொல்லுங்க. ஆமாம், கொரோனா வந்துடும். இவர் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சார் தெரியுமா, நீ சாப்பிடுனாரு, நான் உனக்கு பரமாறுறேன்னாரு. இவ போய் உட்காந்துருந்து அவர் சாப்பிட்டதை எடுத்து திருப்பி அந்த குழம்பை விட்டு சாப்பிட்டு பார்த்தா ஒரு கூட்டுக்கோ குழம்புக்கு அவள் உப்பு போடலை. ஆனால் புருஷனும் மனைவியும் அன்பாக இருந்தால் உப்பு ஒரு காரணம். வேற வீட்டில் எங்கள் வீட்டில் தான். உடனே சொல்லுங்க. இதுவரை உப்புக்கோ எரிப்புக்கோ சண்டை வந்ததே கிடையாது. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தையே என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தையே என்னை கைவிடல. பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன். இருவரி வாரங்கள் எனக்கு தந்தீர். பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன். இருவரி வாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே உம்மை துதிப்பேன். மணவாட்டினுடைய கால்கள் பொற்பாதங்கள். அது மணவாளனுடைய ஃபுட்ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். மணவாளனுடைய கால் எங்கே வச்சிருக்காரோ அது அதன்படி நடந்தால், மாதிரியாய் நடந்தால், சாட்சியாய் நடந்தால், நான் உங்களுக்கு சாட்சியை வைத்து போகிறேன். நான் உங்களுக்கு ஒரு தேற்றரெல்லாம் வைத்து போகிறேன். அவர் உங்களுக்கு, இயேசுவின் தாய் சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி ஆண்டவர். இயேசுமணி அல்ல, பாஸ்டர் இயேசுமணி அல்ல, நண்பு பாஸ்டர் வில்சன் அல்ல. அவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். மணவாளனுடைய அடிச்சுவடுகளை மணவாட்டினுடைய பாதங்கள் போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 42 சொல்லுகிறது,
கன்மலையில் கொண்டு நிறுத்துகிறார். வாசிங்க. என்னை பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி. பாதம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திருந்த பாதமாய் மணவாட்டியினுடைய பாதமாய் இருந்தால் மணவாட்டியை கொண்டு போய் கன்மலையில கர்த்தர் ஒன்றை கொண்டு போய் நிறுத்துவார். தெரியுமா? உளையான சேற்றிலிருந்து ஒன்றை தூக்கி கன்மலையில கொண்டு கர்த்தர் ஒன்றை நிறுத்துவார். ஒரு பாட்டு உண்டு தெரியுமா? கன்மலை மேல் கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினே, சொல்லுங்க. உன்னதங்களில் உட்கார செய்தே, கண்மலையின் மேல் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே. பாடிட்டே இருந்தேன். நாங்கள் 10:30 மணி வரை பாடிடுவோம். ப்ளீஸ் கம் டு த பாயிண்ட். நன்ன பாயிண்ட் 2 மணிக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்மலையில் கர்த்தர் கொண்டு வந்த இந்த பாதம் அழகாக இருந்த அழகான பாதம் அழகே, அன்பே, என் ரூபவதியே, என் மணவாளியே, என் அம்மா, என் முத்துலட்சுமி. யாருக்கு பேரை சொல்கிறாருன்னு நினைக்காதுங்க. எங்கள் பாட்டிக்கு பேர் வரல. எங்கள் தாத்தா எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? ஏன் முத்துலட்சுமி. அன்னைக்கு அந்த பெரிய நம்ம தாத்தாமாரெலாம் அவங்க மனைவியை நம்ம பாட்டிகளை அவங்க கூப்பிடும்போது அந்த அன்பு அந்த கூப்பிடுறதுலேயே ஒரு பாசம் தெரியும். அந்த பாசம் அந்த எவ்வளோ. இப்போ அப்படி இல்லை, வேஷம். இப்போ பாசமே கிடையாது. தெரியுமா? கிறிஸ்மஸுக்கு சாலை எடுத்து தரலாட்டு புருஷனுக்கு சோறு இல்லை. பாசம். அல்லேலூயா. பாசம். அழகாங்க வேதம் அப்படி அழகாக சொல்கிறது. மணவாளனுடைய ஃபுட்ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுனா கன்மலையில் கர்த்தர் கொண்டு போய் உன்னை நிறுத்துவார். எரேமியா சொல்கிற 9வது அதிகாரம் 8வது வசனம், மந்தையின் முன்னால் உன்னை நடக்க செய்வார். எரேமியா 50:8. பார்வோனின் பாபிலோனின் நடுவிலிருந்து ஓடி, பாபிலோனின் நடுவிலிருந்து ஓடி கல்தேயரின் தேசத்தை விட்டு புறப்பட்டு மந்தையின் முன்னடக்கும் கடாக்களை போல இருங்கள். கடாக்களை போல நடக்கணும். சுமந்த வாஞ்சான போல நடக்கப்படாது. நடந்து போ, நடந்து திரி. ஆபிரகாமே, நீ நடந்து திரி. எங்கெல்லாம் கால்படுமோ கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் என் போதும். எப்பா நீ நல்ல பாட்டுக்காரன் தான் இருக்கட்டப்பா. அல்லேலூயா. இருக்கட்டு. பிரியாணி ஆறுது. அங்கே வா என்று கூப்பிடுது. கண்மலையில் நிற்கணும். கொண்டு நிறுத்துவார். 2வது மந்தையில் ஆட்டுக்கடாக்களை போல எழுப்பி விட்டு பாரு. சார்லஸ் இங்கே 6 காணிக்கு போனோம். ராத்திரி 6 காணி. அவர் போன வண்டியில் போன அதை காத்து கொண்டு போயிடும். கண்மலை ஆட்டுக்கடாக்களை போல போனோம். ஆட்டுக்கடாக்கள். சபையில் ஆண்கள் கூடிட்டுனாலே சபை விருத்தி அடைஞ்சாச்சு. அடுத்தால இங்கே வந்து பார்க்கும்போது இந்த சபை ஏசியாக போகுது, இந்த சபை விருத்தியாக போகுது, இடம் விசாலமாக போகிறது. பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து குவிய போகிறார்கள். ஏமா இடம் இல்லை, அடுத்த ஸ்டெப்பு போ. மேல 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 என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. கண்மலையில் கர்த்தர் உன்னை கொண்டு நிறுத்துவார். அல்லேலூயா. சங்கீதம் 91:12 வாசித்து பாருங்கள் சீக்கிரம். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு, பாதம் கல்லில் இடராதபடிக்கு. மணவாட்டினுடைய பாதம். சொல்லுங்க, மணவாட்டினுடைய பாதம். உங்களை பார்க்கல எனக்கு பாவமா இருக்கு. மணவாட்டினுடைய பாதம். எனக்கு 2 ஹாட்டா, ஒரு ஹாட்டு தானே, உங்களை போல தானே. மணவாட்டினுடைய பாதம் எப்படி இருக்குமா? அழகா இருக்குமா? கல்லில் இடராதபடி பாதம். வாசிங்க 91:12 சங்கீதம். பாதம் கல்லில் இடராதபடி, பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். இடறக்கூடாது. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 21, 22, 23 வாசித்து பாரு. நீதிமொழிகள் 3வது அதிகாரம். என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. என்ன மகனே கூப்பிடுற நீ? சோதரம். அம்மா கொஞ்சம் நிறுத்தி வாசிம்மா. என் மகனே,
இவைகள் உன் கண்களை விட்டு எனக்கு பிரியாதிருப்பதாக. மறக்காது, இந்த யூடியூப்பும் மறக்காது, இந்த அம்மாவையும் மறக்க முடியாது. எனக்கு அம்மா இல்லையா? சொல்லுங்க. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. இமைகள் உன் கண், உனக்கு ஒன்றரை கண்ணாட்டு பெயரப்படாது. உன் கண்ணு ஒழுங்கா இருக்கணும், நேரா நோக்கு. உன் கண்ணு ஒழுங்கா இருக்கணும், கனிங்க போடணும் கண்ணுக்கு. குதிரைக்கு கனிங்க ஏன் போட்டிருக்கு? எல்லாரையும் குத்தி தீத்துறோம். கண்ணு அப்படி அங்கேயும் பார்க்க கூடாது. அதான் குதிரைக்கு கலிங்கம் போட்டு பார்த்துருக்கலாம். குதிரை டங் 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 டங். இப்போ நிறைய இடம் அப்படி தான் குதிரையை போல முடிய வெட்டிட்டு டங்கு 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 டங். ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியல. சில ரவுடி கட்டு, நெத்தியில் ஒரு கட்டு, பிரேத கட்டு, பிரேத கட்டு. சோத்திரம். லாசருக்கு கட்டுற கட்டு, நெத்தியில் கட்டு, மூக்கில் ஒரு கட்டு, கழுத்தில் ஒரு கட்டு, ஷாலை போட்டுட்டு அந்த ரெண்டையும் சேர்த்து 2 ஷாலையும் போட்டு குறுக்கில் ஒரு கட்டு, ஒரு கூலிங் கிளாஸ். ஸ்கூட்டியில் செல்லுது. போன இங்கேருந்து போன நேராக போஸ்ட்மார்ட்டம் ரூம், ஆசாரி பள்ளம். அவ்வளவு ஸ்பீடு. சில பிள்ளைக்கு போற ஸ்பீடா. என் மகனே, இவைகள் உன் கண்ணை விட்டு பிரியாதிருப்பதாக. ஒழுங்கா வண்டி ஓட்டு. உன் கண்ணை விட்டு பிரியாதிருப்பதாக. மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள். காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும், ஆத்மாவுக்கு ஜீவனும், உன் கழுத்துக்கு அலங்காரமாயிருக்கும். அலங்காரமாயிருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நீ நடப்பாய். பயமின்றி உன் வழியில் நீ நடப்பாய். கால் இடராது. உன் கால் என்ன செய்யாது? இடராது. இடராது. தெரியும், உன் கால் இடராதபடி கர்த்தர் உன்னை காப்பார். சங்கீதம் 37 அதனுடைய 31வது வசனத்தை வாசித்தால் 37, 31. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. பிசகுவதில்லை. துன்மார்க்க நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை சங்கீதம் 37, 31. தேவன் அருளிய வேதம், தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. இருதயத்தில் இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு இந்த 3 நாளும் 5 கூட்டத்தில் கர்த்தர் பேசியிருக்கார். நெஞ்சு பொட்ட கர்த்தர் பேச சொன்னார். அவர் தந்ததை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வேதம் உங்கள் மனசில் பதியணும், இருதயத்தில் பதியணும். பிரைஸ்லாட். இல்லாமல் பிரசங்கி விருதா, நாம் பண்ணின பிரசங்கமும் விருதா. 5 முத்துக்கள் கிடைத்தது. என்ன 5 முத்துக்களாவது கிடைக்கணும். அந்த 5 முத்துக்கள் எடுக்காம நான் போக மாட்டேன். அது எத்தனை மணிக்கு விடிய விடிய பிரசங்கம் பண்ணாலும் சரிதான், எடுத்தாகணும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்ற 51ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசித்து பாரு. என் அக்கிரமம் நீங்க, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி. ஆமா ஆண்டவரே, என் அக்கிரமம் நீங்க என்ன செய்யுங்க? முற்றிலும் கழுவி என்ன கழுவுங்க. எங்க பெரியம்மா செத்து போனாங்க. நான் சொல்ல வந்ததை உங்களுக்கு கொஞ்சம் அப்படி மறைச்சு வச்சேன். ஆண்டவர் திருப்பி சொல்றாரு. பெரியப்பாவுக்கு பைத்தியம், பெரியம்மைக்கு பைத்தியம். அந்த பெரியம்மைக்கு ஒரு நாள் பைத்தியம் பிடிச்ச ஒரு பெரியம்மா ஒரு நாள் செத்துட்டாங்க. ஒரே ஒரு மகா உண்டு, எங்கள் அக்கா. எங்கள் பெரியப்பாக்க மனைவி இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மகா உண்டு, அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. அவங்க பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு இந்த எங்கள் பெரியம்மா செத்ததுக்கு வரணும். கொஞ்சம் லேட் ஆகிட்டு. நாங்கள் பேட்டரி மாஸ் லைட்டர்லாம் எடுத்து வச்சுருக்கோம். பெரியம்மை குளிப்பாட்டி எடுத்து எங்கள் பெரியம்மை பெட்டியில் வச்சுருக்கு. அக்கா வந்து பெரியம்மையை பார்த்து அதுக்கும் பிறகு தான் அடக்கம் பண்ணணும். உடனே அக்கா வரட்டுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பேட்டரி மாஸ் லைட்டில். அன்றைக்கி ராத்திரியே அடக்கம் பண்ணிடுவாங்க. லைட் வச்சு தான் அடக்கம் பண்ணுவாங்க. அன்னைக்கு அப்படி இல்லை, 5 மணிக்கு பிறகு அடக்கம் பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு அப்படி அடக்கம் பண்ணதுக்கு வச்சுருக்கோம் நாங்கள். எங்கள் அக்கா வாரா, எங்கள் அக்கா வரும்போது கொட்டு மேளமெல்லாம் கொண்டு வரணும். டங்கு 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 டங்குன்னு அடிச்சுட்டு வாரணும். என் மக வாராளாம். வயசான அம்மா செத்து போனாங்கன்னு கொட்டு மேளத்தோடு வாரா. வரும்போது அக்கா வந்துட்டான்னு நாங்கள்லாம் ஓடி போய் பார்க்கோம். சின்ன பிள்ளைகள் போகும்போது திடீர்னு ஓடி போய் எங்கள் அக்கா வந்ததில் ஓடி வந்து ஏ அம்மா அப்படின்னு எங்க பெரிய மகன் நெஞ்சில விழுந்து அடிச்ச உடனே எங்க பெரிய மகன் எந்திரிச்சிட்டா. எந்திரிச்ச உடனே எங்க பெரிய அங்கு பார்த்த உடனே நாங்க சின்ன பையன் பாருங்க அது பயந்து எடுத்து ஒளிச்சு அங்க நிக்கும். பிரேதம் எந்திரிச்சிட்டு, எவன்டா என் பாம்படத்தை கலத்துறதுனால பெரிய மகன் குளிப்பாட்டத்தில் பாம்படத்தை என்ன செய்துட்டாங்க? கலத்திட்டாங்க, உருப்படியை கலத்திட்டாங்க. அதனால எங்க பெரியம்மா திடீர்னு எந்திரிச்சு, எவன்டா என் பாம்படத்தை கலத்துறதுன்னு சொன்னாங்க.
உடனே பெரிய மேப்பட்டிக்கு எடுத்து தூக்கி துணிகளெல்லாம் கட்டெல்லாம் அவுத்து பிரேத கட்டெல்லாம் அவுத்து திருப்பி 3 வருஷம் உயிரோடு இருந்தாங்க. செத்து போன பெரியமைக்கும் பாம்படம் மறக்கல்ல. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. உத்தவாத என்னையே உருவாக்கும் உறவே குறைவான என்ன. எப்படிப்பட்ட குடும்பம் பார்த்தீங்களா? செத்த பிரேதம் எந்திரிச்சு பாம்படம் எங்கன்னு இருக்கு. ஒருத்தி ஒரு அம்மா இறந்துட்டாங்க. போய் அம்மாவுக்கு முத்தமிடுகா, ஏ அம்மா, ஏ அம்மா நீ போயிட்டியம்மா, போயிட்டியம்மா சொல்லாம போயிட்டியம்மா சொல்லிட்டா போவா. இவன் அழுதா. புருஷன் சொன்னார், ஏன் சும்மா போட்டுவங்க அம்மாவுக்கு மேலே விழுந்து அழுகா. ஐயோ அம்மைக்கு முத்தம் கொடுக்கா, என் அம்மா, என் அம்மா, என் அம்மா. கூட்டம் எல்லாரும் சொந்தக்காரங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு அழகான ஒத்தக்கல் மூக்குத்தி கிடந்து மூக்கில். இவ அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டாலே தவிர மூக்குத்தியை கட்டிச்சு இழுக்கா. ஒரு நல்ல சொல்லுங்க. புருஷன் சொன்னார், என்னடி முத்தம் கொடுக்குற நீ? உயிரோட இருக்கத்தில் வந்து பார்க்கல. இல்லை, அம்மைக்கு மூக்குத்தி வர மாட்டேங்குது. போடாத, போட்டுட்டு சாகாத, மாக்கா விட மாட்டா. ஒரு எங்க குடும்பத்தில் நடந்தது. ஒரு அல்ல சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மணவாளனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கணும். உன் கால் இடராது. என்ன கழுவும் ஆண்டவர், நான் செய்த பாவம் என்ன கழுவும். பத்சபாளுக்கு நான் செய்த பாவம் என்ன கழுவும். உரியாவை நான் கொன்னது கழுவும், என்ன கழுவும், என்ன கழுவும் ஆண்டவர். கால் சறுக்கக்கூடாது. எந்த சூழலை வந்தாலும் உன் கால் சறுக்கக்கூடாது. உன் கால், உன் பாதம் கல்லில் இடராதபடி இடரக்கூடாது. எந்த சூழலை வந்தாலும் இடரக்கூடாது. சங்கீதம் 94:18 வாசித்து பாருங்க. 94:18 என் கால் சறுக்குகிறது, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை, உமது கிருபை, உமது கிருபை என்னை தாங்கு. என் கால் சறுக்குனா உமது கிருபை என்னை தாங்குகிறதையா. உன் கால் சறுக்க கூடாது. 73 சங்கீதம் 2வது வசனம் சொல்லுது. 73:2 வாசித்தால், ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு. கொஞ்சம் நீர் என்ன விட்டிருந்தா நான் சுவாலி முடிஞ்சிருப்பேன். கொஞ்சம் தப்பிட்டு நான் பொழைச்சுக்கிட்டேன். சங்கீதம் 17:5 சொல்லுகிறது, காலடிகள் வழுவாதபடி, காலடிகள் வழுவக்கூடாதுப்பா, வழுவாதபடி உம்முடைய பாதையில் என்னை செம்மையாய் நடத்தும். உம்முடைய பாதையில் என்னை செம்மையாய் நடத்தும். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 26-27 வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 26-27 சொல்லும்போது, உன் கால்நடையை சீர்தூக்கி பார், உன் கால்நடையை நீ சீர்தூக்கி பாரு, உன் வழிகளில் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. நீ ஒழுங்கா நடக்கிறியா? உன் காலை செக் பண்ணி பாரு. உன் கால் இடறக்கூடாது. உன் நட சரிதானா? உன் உட சரிதானா? பிரைஸ் தி லார்ட். நடை, உடை, பாவனை, பேச்சு, மூச்சு, செயல், பழக்க வழக்கம் அத்தனையும் விசுவாசிகளுக்கு செப்பரேட்டாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. உன் பேச்சில் டபுள் அர்த்தம் வரக்கூடாது, கெட்ட வார்த்தை வரக்கூடாது, தூஷிப்பு வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது, பொறாமை வரக்கூடாது. சொல்லுங்க. என்னது? எரிச்சல் வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது, பொறாமை வரக்கூடாது. அவளுக்கு இருக்க இருந்துட்டு போட்டு, உனக்கு வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேளு. யோவான் 14:13 வாசித்து பார். என் நாமத்தில் எதையாகிலும் கேளு, நீ எதை கேட்டால் அதை நான் தருவேன். நாம் எதையாலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அவரை பெற்றுக் கொண்டிருக்கிற தைரியம். உன் கால் இடறக்கூடாது. ஒரு மனுஷனுடைய கால் இடருமானால் எதனால கால் இடரும்? நம்பர் 1 வாசிங்க. கலாத்தியர் 5வது அதிகாரம் 16-17 வாசித்து பாரு. கலாத்தியர் 5வது அதிகாரம் 16-17. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்ச இச்சை காலை இடற பண்ணும். மாமிச இச்சை உன்னை கொல்லும், உன்னை அழிக்கும், உன்னை நாசமாக்கும், உன் குடும்பத்தை கெடுத்து குட்டிச்சுவராக்கிறோம். மாமிச இச்சை. பாவம் செய்யாத. கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை உன்னை கொல்லும். மாமிச இச்சை. தாவீதுக்கு மாமிச இச்சை, சிம்சோனுக்கு கண்களின் இச்சை, நேபுகாத்நேச்சருக்கு ஜீவனத்தின் பெருமை. நான் சொல்லி முடிஞ்சு.
மாமிச இச்சை உன் காலை இடற பண்ணும். பாவம் பாவம் உன்னை கொல்லும். இச்சை கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பக்கோடா கொண்டு வராது, மரணத்தை பிறப்பிக்கும். பாவத்தோடு விளையாடாத. ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம். தாவீது சொல்கிறார் 38 சங்கீதம் 4வது வசனத்தில், என் பாவங்களின் தலைக்கு மேலாக பார சுமையை போல் பெருகிற்று. 5வது வசனம், என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி, என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாறி போச்சு. நிறைய குடும்பம் நாறுது, நிறைய சகோதரன் நாறுங்க, நிறைய சகோதரி நாறுகிறாய். காரணம் மாமிச இச்சை. தூக்கி எறி. மாமிச இச்சையில் இருந்தா நீ செத்து போவ. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மாமிச இச்சை வரக்கூடாது. இச்சை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் சோழியை முடிச்சிடும். விளையாடாத, பாவத்தோடு விளையாடாத, பாம்போடு விளையாடாத. அல்லேலூயா. தரிசனம் உள்ள சிம்சோன், தரிசனம் உள்ளவன், தரிசனம் உள்ளவன். இச்சை கற்பம் தெரிந்து பாவத்தை உண்டு படிச்சு பாவம் அவனை கொன்னுட்டு தெரியுமா? வேண்டாம். நம்பர் 2, மத்தேயு 14வது அதிகாரம் 28 நீங்க வாசிக்கும் போது, மத்தேயு 14:28 பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் நான் வர வேண்டும் கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக நடந்து போக ஜலத்தின் மேல் நடந்தான். பாருங்க, 2 ஸ்டெப் வச்சிருப்பா தெரியுமா? நடந்தான். பைபிள் சொல்லுது, பொய் சொல்லாது. பரிசுத்தாவி நடந்தானா நடக்கலையா? நடந்தான். நடந்த போது காற்று பலமாக அடித்தது. பயந்து சந்தேகம் வந்துட்டு, கூட இயேசு இருக்காருடா, நீ ஏன் பயப்படணும்டா? சந்தேகம் வரும்போது கால் இடறும். நம்பர் 2, மாமிச இச்சை உன் காலை இடற பண்ணும். உனக்கு ஐயோ, மனம் திரும்பு. மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாருக்கு தெரியுமா? இன்னைக்கு மனம் திரும்பிட்டா போதும், எனக்கு அந்த இயேசு போதும். 2வது சோதரன், சந்தேகமே வரக்கூடாது. வருவாரா வரமாட்டாரா? ஞானஸ்நானம் எடுத்தால் நான் துபாய் போவேனா போக மாட்டேனா? என்ன சந்தேகமே வரல. ஆண்டவர் சொன்னார், நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்படுவாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். நான் ஜெபம் பண்ணேன். ஏன்னா இந்த வெளிநாடு போகிறதுக்கு ஆசை இல்லை, பாஸ்போர்ட் கிடையாது, அது ஒரு தகுதி என்கிட்ட கிடையாது. SSLC 6 தடவை தோத்தவன். நான் பைபிள் எடுத்த உடனே என் தம்பிமார் படிச்சுக்கிட்டு இருந்தான் பாருங்க, பிஹெச்டி முடிச்சிட்டான். ஒரு தம்பி விருதுநகர் செந்தில் குமார நாடார் காலேஜ் பிரின்சிபால், ஒரு தம்பி காமராஜ் பிஎட் காலேஜ் பிரின்சிபால். எங்கள் அப்பா ஆண்டவர் எனக்கு பாஸ்போர்ட் எடுக்க ஒரு சகோதரர் மூலமாக ஏவினார். என்னத்துக்குன்னு வேண்டான்னு அப்படின்னு சொன்னேன். இல்லை எடுடே, நான் பைசா கொடுக்கன்னு சொல்லி அவர் ஏதோ பைசா கொடுத்தாரு. என்ன அப்ளிகேஷனில் போட சொன்னார், கையெழுத்து போட்டேன். எப்படியோ பாஸ்போர்ட் வந்துட்டு. இடையங்குடி, நெல்லை மாவட்டத்தில் இடையங்குடி என்ற ஊர் இருக்குது, களக்காடு பக்கம். அங்கே ஒரு கன்வென்ஷனுக்கு பேருக்கு சுத்தாங்க சபை. அந்த சபையினுடைய செக்ரட்டரி பல மாதங்கள் 6 மாதம் படுக்க கிடக்காரு. அவரு கன்வென்ஷன் அங்கே நடக்குது, அவர் வரல. என்ன அவருக்கு வீட்டில் தங்க வச்சிருக்காங்க. ஏசு என்ற ஒரு சத்தம் அடுத்த ரூமில் இருந்து வந்துச்சு. என் கூட 5-6 பையன்மார் உண்டு, பாட்டுக்கார பையங்க. நாங்கள் போய் ஜெபம் பண்ணோம். முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி முடித்த உடனே எங்களுக்கு டீ எல்லாம் கொடுத்தாங்க. ஏசுன்னு ஒரு ரூமில் கேட்டு சிஸ்டர் வணங்க இருந்தாங்க. சிஸ்டர் அவங்க ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, என்ன அப்படின்னு கேட்டேன். அது எங்கள் அப்பா ஒரு 6 மாதம் ஆச்சு ஐயா, நாங்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கோம், இங்கே என் தங்கச்சி தான் பார்த்துக்கிட்டு இருக்கு, 6 மாதம் ஆச்சு எங்கள் அப்பா படுத்திருக்காரு, எங்கள் அப்பா தான் செக்ரட்டரி இந்த சர்ச்சில், வெந்திரிக்கவே முடியாது அப்படின்னாங்க. ஆண்டவர் சொன்னார், நீ அவனை போய் எழுப்புனாரு. என் தம்பி மாட்டே இங்கே வாங்க ஒரு பாட்டு பாடுங்கடா அப்படின்னு. இயேசுவின் ரத்தம் வச்சு ஒரு பாட்டு பாடணும். இயேசுவின் ரத்தத்தை குறித்து ஒரு பாட்டை பாடும்போது பாடிக்கிட்டு இருக்கும்போதே ஆண்டவர் போனார், அவனுக்கு எழுப்பு அப்படின்னாரு. சமூகலே எழுந்துரு ஐயா, ஐயா எழுந்துருங்க, கூட்டத்துக்கு வாங்க. எழுந்துருச்சு, கூட்டத்துக்கு வந்துட்டாரு. அந்த சர்ச்சு செக்ரட்டரி அந்த அருமையான ஐயாவுக்கு மக யுனைஸ் தங்கராஜ், துபாய் எட்வின் பாச சர்ச்சினுடைய மூப்பனார், டீக்கனார் மனைவி யுனைஸ்.
எங்கள் அப்பாவுக்கு சுகம் கிடச்சி அன்னைக்கு கன்வென்ஷனில் மேடைக்கு வந்து உட்கார்ந்தார். 6 மாதம் எந்திரிக்க முடியாதவர். அவ எனக்கு துபாய்க்கு டிக்கெட் கொடுத்து என்ன கூட்டிகிட்டு கொண்டு போனான். ஒரு ஆள் இறங்கி விட்டு தெரியுமா, நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒரு குடிகாரனில் இருந்து ரட்சிக்கப்பட்டவன், மந்திரவாதி இருந்து ரட்சிக்கப்பட்டவன், பூசாரி இருந்து ரட்சிக்கப்பட்டவன், ஒரு துஷ்ட மிருகத்தை போல வாழ்ந்த நான் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்று ஞானசானம் பெற்ற போது என்னை தங்க தரவோடு போட்டிருக்க அரண்மனையில் அந்த புரூனே தேசத்திற்கு கொண்டு போய் என்னை அந்த தங்கத்தில் தரவோட்டில் நின்று ஃபோட்டோ எடுக்க கற்ற உதவி செய்தார். நான் ராஜா விட்டு புள்ள, ராஜாவுக்கு மகன் தெரியுமா? அல்லேலூயா. என் இயேசு வருவார். பாடு என்ன பாடு, நீங்க எல்லாம் பாடணும். நீங்க எல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் இந்த பாட்டு தெரியுமா? கர்த்தர் சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். ஆண்டவருக்கு பிள்ளைகளுக்கு எவ்வளவு வெகுமதி வச்சிருக்காரு தெரியுமா? எவ்வளவு பெரிய வெகுமதி. 1 Corinthians 2வது அதிகாரம் 9வது வசனம். தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அழைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வச்சிருக்க ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம். கண்கள் காணவும் இல்லை, இது அநேகருடைய உள்ளத்தில் தோன்றவே இல்லை. அவ்வளவு ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் தெரியுமா? அதில் கால் இடறக்கூடாது. மாமிச இச்சை கால் இடற பண்ணும், சந்தேகம் உன் காலை இடற பண்ணும். 3வது எண்ணாகமம் 12வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது. எண்ணாகமம் 12:8. ஆண்டவராகிய தேவன் ஆரோனிடத்திலும் மிரியாமிடத்திலும் பேசுகிறார். நான் என் தாசனாகிய மோசேயிடத்தில் மறைமுகமாக அல்ல, முகமுகமாக பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். நான் அவன்கிட்ட பேசுவேன். அவர் கர்த்தரின் சாயலை, அவன் கர்த்தருடைய சாயலை அடைந்திருக்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசே, என் தாசனாகிய என் வேலைக்காரனாகிய என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் உங்களுக்கு பேசுவதற்கு பயம் இல்லாமல் போனது என்ன? தேவ பயம் இல்லாமல் போகும்போது காலிடரும். தெய்வ பயம் வேணும். தெய்வ பயம் வேணும். முபாரக் ஹோட்டலில் நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். என் அருமை பிள்ளை சார்லஸ் பாட்டுக்காரனாக என்னோடு வந்தபோது நான் ஒரு கேசட் இறக்கிறேன், அன்பு கடல். அதில் மந்திரவாதம் செல்லாது, குறி சொல்லுதல் நில்லாது, மந்திரவாதம் செல்லாது, குறி சொல்லுதல் நில்லாது. ஜாலி ஆபிரகாம் பாடினது. தூத்துக்குடியில் ஸ்டீபன் என்ற ஒரு பாஸ்டருக்கு கேசட்டில். அந்த கேசட்டு செலவாகலை. அந்த மாஸ்டர் அவனுக்கு எனக்கு தந்து, இந்த பாட்டை உங்கள் கேசட்டில் போடுங்க, பல லட்சம் கேசட் உங்களுக்கு செலவாகும். உங்கள் கேசட்டு யூஸ் பண்ணி கேசட்டுன்னா உடனே வாங்குவாங்க, அன்பு கடல்னு வாங்குவாங்க. 5 வால்யூம் இறக்க கற்று உதவிச்சுதான். இந்த பாட்டை போட்டேன். தம்பி கேட்டாங்க, அண்ணே ஜாலி ஆபிரகாம எந்த லாட்ஜில் தங்க வச்சு, எந்த லாட்ஜ்? ஜாலி ஆபிரகாமுக்கு நான் கூப்பிட்டா வரமாட்டார் இல்லையா? ஜாலி ஆபிரகாம இந்த பாட்டு பாடுறதுக்கு எங்கன்னே தங்க வச்சிங்கன்னு கேட்டார். என் கூட வந்தவங்க சொன்னாங்க, நீ யார்கிட்ட பேசுகிறா தெரியுமா? நீ யார்கிட்ட பேசுகிறாடா அப்படின்னு சொல்லிட்டோம். விட்டாங்க, சாப்பிட்டோம், ஜெபம் பண்ணோம், போனோம், கன்வென்ஷன் முடிஞ்சு போயிட்டோம். அடுத்த நாள் இதே சார்லஸ் வரும்போது ஒரு பெரிய பெட்ஷீட்டை தூக்கி தலையோட சுற்றிட்டு வர்றாரு டவலை. ஏண்டா கண்ணாமண்டை வீங்கி போச்சு. என்னது தலை அவ்வளோ என்னாச்சு? வாயத்தரங்களா வீங்கி போச்சு. காரணம், முபாரக் ஹோட்டலுக்குள்ள நடுவுள்ள சேருக்கு மத்தியில் வந்து என் காலை தொட்டு கும்பிட்டு, அண்ணன் மன்னிச்சுக்கிடுங்க அண்ணே, நான் தெரியாமல் பேசுகிறேன்னு சொன்ன இதே சார்லஸ். ஊழியக்காரங்கிட்ட வசம் இல்லாமல் பேசக்கூடாது. அண்ணன் இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அப்பனாக இருக்கலாம், கொப்பனை பற்றியும் பேசப்படாது. ஊழியக்காரன் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேசுவதற்கு ஒரு பயம் இல்லாமல் போனது என்ன? பாஸ்டருக்கு மகனாக இருக்கலாம், அப்பா வீட்டில் இந்த கர்த்தருடைய தாசன், மனைவியா இருக்கலாம், இல்லாளா இருக்கலாம், இந்த கர்த்தருடைய தாசன் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேசுறது உங்களுக்கு இவ்வளவு தைரியம், பயம் இல்லாமல் போனது என்னன்னார். ஒட்டன வெண்குஷ்டம். அன்னைக்குள்ள நியாய தீர்ப்பு இன்னைக்கு வந்து அத்தனை பேர் வெண்குஷ்டம் பிடிச்சிருக்கோம் தெரியுமா? நமக்கு வெண்குஷ்டமாக தான் இருந்திருக்கும். அல்லேலூயா. மாமிச இச்சை காலை இடற பண்ணும், சந்தேகம் காலை இடற பண்ணும், கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் இல்லாத போது கால் இடற பண்ணும். கடைசியா கர்த்தரை விட்டு விலகும் போது கால் இடற பண்ணும். ஆதியாகமம் 39வது அதிகாரம்
சோத்திரம். 2வது வசனம், 3வது வசனம், 9வது வசனம், 21வது வசனத்தில் யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தார். கர்த்தரோ யோசேப்பு கூட இருந்தார். 40:14 பானபாத்திரக்காரங்கிட்ட யோசேப்பு சொல்றான், நீ வாழ்ந்திருக்கும் காலத்தில், நீ வாழ்வடைந்திருக்கும் காலத்தில் என்னை மறவாதபடி நான் உனக்கு செய்த நன்மைக்கு நீ எனக்கு பார்வோனிடத்தில் சொல்லி எனக்கு விடுதலை வாங்கி தருவாயா என்று கேட்ட. கர்த்தர் கூட இருந்த பிறகும் கர்த்தரை விட்டு கொஞ்சம் விலகினான் யோசேப்பு. 2 வருஷம் கழிந்தது, சொப்பனம் கர்த்தர் கொடுத்தார். நம்ம எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போமா? கர்த்தரை விட்டு விலகும் போது உன் கால் இடரும். எந்த சூழ்நிலை வந்தாலும் கால் இடரக்கூடாது. மணவாட்டியினுடைய பாதங்கள், மணவாட்டினுடைய பாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வசனத்தினால் கழுவப்பட வேண்டும். பரிசுத்த அபிஷேகத்தினால் கழுவப்பட வேண்டும். ஞானஸ்நான சத்தியத்தினால் கழுவப்பட வேண்டும். மணவாட்டியினுடைய பாதங்கள் கழுவப்பட்ட பாதம். மணவாட்டினுடைய பாதம் மணவாளனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றின பாதம். மணவாளனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றின பாதத்தை கண்மலையில் கொண்டு நிறுத்துவார். மந்தைக்கு முன்பாக நடக்க ஆட்டுக்கடக்க போல நடக்க வைப்பார். பாதம் கல்லில் இடராதபடி காப்பார். உன் பாதம் கல்லில் இடரக்கூடாது. மாமிச இச்சை கால் இடற பண்ணும், சந்தேகம் கால் இடற பண்ணும். கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லாத போது கால் இடரும். கர்த்தரை விட்டு விலகும் போது கால் இடரும். உன் கால் இடராதபடி கர்த்தர் காப்பார். நம்ம எல்லாரும் கர்த்தரை மையப்படுத்துவோம். 5 அல்லேலூயா சொல்லுங்க.